குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் இணைந்துள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் அனைவருக்கும் வணக்கம். இன்று வணிகக் கல்வியில் வணிகத்தின் பின்னணியும் வணிகச் சூழலும் எனும் பாடப்பரப்பின் தொடர்பான முழு ஆய்வினையும், அதாவது மீட்டல் பகுதியொன்றினை உயர்தர மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் வணிகக் கல்வியின் வணிகப் பின்னணியும் வணிகச் சூழலும் என்ற பகுதி தொடர்பாக பார்க்க உள்ளோம். இன்றைய வகுப்பில் மாணவர்களே, உயர்தர வணிகக் கல்வியின் ஆண்டு 12 பாடப்பரப்பின் முதலாவது பாடமாகிய வணிகத்தின் பின்னணியில் வணிகத்தின் அறிமுகம் எனும் நிகழ்வில் அறிமுகம் பார்க்க உள்ளோம். வணிகம் என்பது மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் வணிகம் எனப்படும். அதாவது நாங்கள் சொல்கிறோம், வணிகம் என்பது மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் வணிகம் என அழைக்கப்படுமாம். இப்போ நாங்கள் இங்கு பார்ப்போமானால், இந்த வணிகம் என்பதனுள் நாங்கள் பார்க்கும் பொழுது லாப நோக்கத்தின் அடிப்படையில் அல்லது லாப நோக்கமின்றிய வகையில் மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகம் செய்தல், சந்தைப்படுத்தல் என்பவற்றுடன் இணைந்த அனைத்து செயற்பாடுகளும் வணிகம் என அழைக்கப்படும். இங்கு பார்த்தீர்களானால், வணிகம் என்பது உற்பத்தி அல்லது கைத்தொழிலுடன் வர்த்தகம் இணைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் வணிகம் என்பது உற்பத்தி மட்டுமல்ல அல்லது வர்த்தகம் மட்டுமல்ல, உற்பத்தி கைத்தொழிலுடன் வர்த்தகம் இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு நாங்கள் பார்ப்போமானால், ஒரு பொருளை உற்பத்தி செய்வதிலிருந்து அதை நுகர்வோர் வரை கொண்டு சென்று விநியோகிக்கும் வரையான அனைத்து செயற்பாடுகளும் வணிகம் என்பதனுள் வர வேண்டும். உற்பத்தி மட்டும் வணிகமும் அல்ல, வர்த்தகம் மட்டும் வணிகமும் அல்ல. அப்போ என்ன செய்யணும்? உற்பத்தியுடன் வர்த்தகம் இணைய வேண்டும். அதாவது பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதும் அதை நுகர்வோருடன் கொண்டே விநியோகிக்கும் வரையான செயற்பாடுகள் அனைத்தையும் உள்ளடக்கியது வணிகமாக காணப்பட போகின்றன. இப்போ நாங்கள் பார்ப்போமானால், இந்த வணிகம் என்ற எண்ணக்கருவிலிருந்து தேவைகள், விருப்பங்கள், உற்பத்தி, பொருள், சேவை, சந்தை போன்ற விடயங்களை நாம் பார்க்க உள்ளோம். முதலாவது நாங்கள் பார்ப்போமானால், மனித தேவை. இப்போ தேவை என்றது எங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய, நிறைவு செய்யப்பட வேண்டிய உடல் உள நிலைமைகளே மனித தேவைகள் எனப்படுமாம். மனிதனுடன் உயிர் வாழ்வதற்கு அவசியமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டியவை தேவை என்று சொல்லப்படுமாம். சுருக்கமாக நான் சொல்லுவோமானால், மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமான அனைத்தும் தேவை என அழைக்கப்படும். இந்த தேவைகள் உணவு, உடை, உறையுள், கல்வி, சுகாதாரம், பொழுதுபோக்கு, போக்குவரத்து, இவை எல்லாமே மனிதனுடைய தேவைகளாக காணப்பட போகின்றன. மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய அனைத்தும் தேவையாக காணப்படும். நாங்கள் பார்க்கும்பொழுது தேவை உணவு, உடை, உறையுள், கல்வி, சுகாதாரம், பொழுதுபோக்கு, தொடர்பாடல், இதை நாங்கள் பார்ப்போமானால், இந்த உறையிடம் என்பதை வீடு என்றும் சொல்லுகின்றோம். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் பார்க்கும் பொழுது பல விருப்பங்கள் காணப்படும். ஆனால் தேவை என்று சொல்றது எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக காணப்பட போகிறது. அப்போ நாங்கள் தேவையின் பண்புகளை பார்ப்போமானால், தேவை வரையறுக்கப்பட்டதாக காணப்படும். ரெண்டாவது பார்ப்பீங்களானால், எல்லோருக்கும் சகலருக்கும் பொதுவானதாக காணப்படும். வாழ்வதற்கு கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய, நாங்கள் வாழ்றதுக்கு தேவை அவசியம், வாழ்வதற்கு கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டியதாக காணப்பட போன்றது. அடுத்தது, வணிகத்தால் தோற்றுவிக்க முடியாது. உங்களுடைய தேவையை வணிகம் தோற்றுவிக்க முடியாது, இயல்பாக தோன்றும், தானாக தோற்றம் பெறுவதாக காணப்படும். சமூக மாற்றங்கள், சமூகம் மாறினாலும் தேவை மாறாது. எந்த சமூகமாக இருந்தாலும் அது தேவை ஒன்றாகத்தான் இருக்கும். நான் பார்க்கிறோம், எந்த மனிதனாக இருந்தாலும் அவருக்கு உணவு தேவை. இந்த சமூகத்தின் மாற்றத்துக்கு ஏற்ப தேவை மாற்றம் அடையாதவையாக காணப்படும். இது நாங்கள் தேவையினுடைய பண்புகள். வரையறுக்கப்பட்டது, சகலருக்கும் பொதுவானது, வாழ்வதற்கு கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டியது, வணிகத்தினால் தோற்றுவிக்க முடியாது, சமூக மாற்றத்தினால் மாற்ற முடியாததாக காணப்பட போன்றது இந்த தேவைகளாக காணப்படும். அடுத்து நாங்கள் பார்ப்போமானால், விருப்பம். தேவை என்பது மாஸ்லோ என்ற பொருளியல் அறிஞர் தேவை நாங்கள் பார்த்தோம். தேவை இப்பொழுது பார்க்கிறோம், தேவை 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. மாஸ்லோ என்னும் பொருளியல் அறிஞரின் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த தேவைகள் 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று அடிப்படை தேவை, பாதுகாப்பு தேவை, சமூக தேவை, கௌரவ தேவை, சுய கௌரவ தேவை என்ற 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இது உங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவமானது இல்லை என்றாலும் தேவையின் பிரிவுகளாக நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் பார்ப்போமானால், விருப்பம்.
விருப்பம் என்று சொல்லும் பொழுது தேவையை பூர்த்தி செய்வதற்கு பல்வேறு பொருட்கள் சேவைகள் மீது எழுகின்ற ஆசையே விருப்பமாகும். தேவையை பூர்த்தி செய்வதற்கு பல்வேறு பொருட்கள் சேவைகள் மீது எழுகின்ற ஆசை விருப்பம் என அழைக்கப்படும். எங்களுக்கு உணவு தேவையா இருந்தால் எங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்னென்னவற்றின் மீது அவங்களுக்கு ஆசை ஏற்படுகின்றதோ அதுதான் விருப்பமாக காணப்படும். உதாரணத்துக்கு பாருங்க, உணவு என்று சொன்னால் சோறு, பிட்டு, தோசை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றின் மீது விருப்பம் ஏற்படலாம். உடை, சில சாரி, ஷர்ட், ஜீன்ஸ், சரம், டிஷர்ட், இப்படி பல்வேறுபட்டவற்றின் மீது காணப்படலாம். வீடு அல்லது மணி எடுத்துக்கொள்வோமா இருந்தால் சிலர் மாடி வீடு, சிலது மண் வீடு, சிலது கல் வீடு, சிலது பங்களா, இப்படி பல்வேறுபட்டவற்றின் மீது விருப்பங்கள் தோற்றம் பெற முடியும். இப்போ நாங்கள் இந்த விருப்பம்னு சொல்வது என்ன? தேவையை பூர்த்தி செய்வதற்கு பல்வேறு பொருட்கள் சேவைகள் மீது எழுகின்ற ஆசையே விருப்பம் என அழைக்கப்படும். விருப்பத்தின் பண்புகள் பார்ப்பீர்களா இருந்தால் விருப்பம் வரையறுக்கப்படாதது. விருப்பத்துக்கு வரையறை இல்லை. ஒவ்வொன்று முடிய மற்றது வந்து கொண்டே இருக்கும். விருப்பம் வரையறுக்கப்படாதது. நபர்களுக்கிடையே, ஆட்களுக்கிடையே, தனி ஒவ்வொருவருக்கும் இடையில வெவ்வேறுபட்டதாக காணப்படும். ஒவ்வொருவருக்கும் இடையில விருப்பங்கள் வேறுபட்டதாக காணப்படும். வாழ்வதற்கு கட்டாயம் நிறைவேற்ற வேண்டியதல்ல, வாழ்வதற்கு கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டியதல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வணிகர்களால் தோற்றுவிக்க முடியும். உங்களுடைய விருப்பம் வணிகங்களால் தோற்றுவிக்க முடியும். ஒரு கடைக்கு போகிறோம் என்றால் பல்வேறு வகையான பொருட்களை வைத்திருப்பார்கள். ஏனென்றா எங்களுக்கு ஆசையை தோற்றுவிப்பதற்காக, விருப்பத்தை தோற்றுவிப்பதற்காக. தோற்றுவிப்பதன் ஊடாகத்தான் விற்பனை அவர் அதிகரித்துக் கொள்ளலாம். அப்போ வணிகங்களுடைய நோக்கம் என்னென்றா விருப்பங்களை தோற்றுவிக்கக்கூடியதாக காணப்படும். அடுத்து பார்த்தோமானால், சமூக மாற்றங்களுக்கேற்ப மாற்றமடைய கூடியது. சமூகம் மாற மாற விருப்பம் மாறும். எங்களோட சமூகத்துக்கு விருப்பம் இருக்கும், இன்னொரு சமூகத்துக்கு இன்னொரு விருப்பம் இருக்கும், இன்னொரு சமூகத்துக்கு இன்னொரு விருப்பங்கள் காணப்படும். விருப்பங்கள் சமூகம் மாற மாற சமூக மாற்றத்துக்கேற்ப மாற்றமடையக்கூடியவையாக காணப்பட போகின்றன. விருப்பத்தின் பண்புகள் பார்த்த நாங்கள், ஒன்று வரையறுக்கப்படாதது, தன்னவர்களுக்கிடையே வேறுபடும், வாழ்வதற்கு கட்டாயம் நிறைவு செய்வ தேவையற்றது, வணிகர்களால் தோற்றுவிக்க கூடியது, சமூக மாற்றங்களுக்கேற்ப மாற்றமடையக்கூடியவையாக காணப்படும் விருப்பத்தினுடைய பண்புகள். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வணிகத்தின் பண்புகள். இது மிக முக்கியமான பண்புகள். வணிகத்தினுடைய பண்புகள் நாங்கள் பார்த்த தேவை, விருப்பம். இது பார்க்கறது ஒரு வணிக நிறுவனத்துக்கு அல்லது வணிகத்துக்கு என்னென்ன வகையான பண்புகள் காணப்பட போன்ற வணிகம் என்ற வரவிலக்கணத்தை வச்சுக்கொண்டு பார்த்த மாதிரி இருந்தால் வணிகத்தில் என்ன பண்புகள் காணப்படும் என்று தான் பார்க்க போகிறோம். முதலாவது விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறும். கடையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் அல்லது பரிமாற்றம் இடம்பெறும். விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பொருட்கள் சேவைகள் கொடுக்கல் வாங்கல் செய்யப்படும். பொருள் அல்லது சேவை கொடுக்கல் வாங்கல் செய்யப்படும். பணப்பெறுமதி அடிப்படையில் காசை கொடுத்து பொருட்களையோ அல்லது சேவைகளையோ பரிமாற்றிக் கொள்ளப்படும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான செயற்பாடு. இந்த வணிக செயற்பாடுகள் என்று இன்று ஆரம்பித்து நாளை முடிவடைவதல்ல, தொடர்ச்சியான செயற்பாடாக காணப்பட போகின்றன. அடுத்தது, இங்கு லாபத்தால் ஊக்கப்படுத்தப்படும். ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் லாபம் உழைப்பது நோக்கமாக காணப்படும். லாபத்தால் ஊக்கப்படுத்தப்படும். நட்ட இடர் அல்லது நட்ட அச்சம். ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் லாபம் பார் அதே மாதிரி நட்டமும் காணப்படும், நட்ட அச்சங்கள் காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, விருப்பங்கள் தோற்றுவிக்கப்படும். விருப்பங்கள் ஒவ்வொரு வணிகங்களும் எங்களுக்கு விருப்பத்தை, நம்ம முன்பு விருப்பத்தின் பண்புகள் பார்த்த மாதிரி வணிகங்கள் விருப்பத்தை தோற்றுவிக்க போகின்றார்கள். அடுத்து, பொருளாதார கர்மம் ஒன்றாக காணப்படும். ஏதாவது ஒரு பொருளாதார நடவடிக்கை வணிகத்தில் காணப்படும். ஏதாவது ஒரு உற்பத்தி, விற்பனை, விநியோகம் போன்ற ஏதாவது ஒரு பொருளாதார கர்மம் இடம்பெறப் போகின்றது. இது வணிகத்தினுடைய பண்புகளாக காணப்பட போகின்றன. அடுத்து பார்த்தோமானால், உற்பத்தி பொருட்கள் எங்களுக்கு நுகர்வோரது தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டு உற்பத்தியாளனால் உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்கப்படுகின்ற அனைத்தையும் உற்பத்தி பொருட்கள் என்று சொல்லப்படுகின்றன. உங்களுக்கு முன்வைக்கப்படுகின்ற அனைத்தும் உற்பத்தி பொருட்களாக காணப்படும். இந்த உற்பத்தி பொருட்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று பொருட்கள் அல்லது சேவைகள். கற்பொருளாகும் தன்மை அடிப்படையில் நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று பொருட்கள் அல்லது சேவைகள். பொருட்கள் உற்பத்தி வணிகம் பொருள் உற்பத்தி வணிகம் என்றும், சேவை உற்பத்தி செய்யும் வணிகங்களை சேவை உற்பத்தி வணிகங்கள் என்று நாங்கள் பிரித்து பார்க்க போறோம். இந்த உற்பத்திகள் ரெண்டு வகைப்படுது, பொருள் உற்பத்தி, சேவை உற்பத்தி என்று வகைப்படுத்தப்பட போன்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருட்கள் நான் பார்க்க போறது பொருட்கள். நுகர்வோன் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டு உற்பத்தி செய்து வழங்கப்படுகின்ற கற்பொருளாகும் தன்மை உடையதும் களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடியதுமாக அனைத்தையும் நாங்கள் பொருட்கள் சொல்றோம். எங்களுக்கு கண்ணால் பார்க்கக்கூடியதும் களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் பொருட்கள் சொல்றோம். பொருட்கள் பார்த்தீர்களானால் கற்பொருளாகும் தன்மை கொண்டது, உரிமை பாராட்டக்கூடியது, உரியவிடமிருந்து பிரித்தெடுக்கக்கூடியது, களஞ்சியப்படுத்தக்கூடிய தன்மை காணப்படும். பொருட்கள் என்ற பண்புகள் கற்பனாகும் தன்மை கொண்டது, உரிமை பாராட்டக்கூடியது, உரியவிடமிருந்து பிரித்தெடுக்கக்கூடியது, களஞ்சியப்படுத்தக்கூடியவையாக பொருட்கள் காணப்பட போகின்றன. பொருட்களுக்கு நாங்கள் பார்க்கின்ற அனைத்துமே சமூகத்தில் பார்க்க ஒவ்வொரு வாங்கு மேசை, கட்டில் மேசை எல்லாமே எங்களுக்கு பொருட்களாக காணப்படும். பொருட்கள் என்பது கற்பனாகும் தன்மையுடையவையாக காணப்படும். அடுத்து நாங்கள் பார்க்க போகின்றோம் சேவைகள். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது சேவை.
நுகர்வோன் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து செயற்பாடுகள், நுகர்வோன்ற தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து செயற்பாடுகள் நடவடிக்கைகளும் சேவை என அழைக்கப்படும். வங்கி, காப்புறுதி, போக்குவரத்து தொடர்பாளர் போன்ற பல்வேறுபட்ட சேவைகள் வணிகங்களால் வழங்கப்படுகின்றன. இந்த சேவைகளுக்கு நாங்கள் உதாரணங்கள் பார்ப்பீங்களா, அந்த சேவையின் பண்புகளை பார்ப்பீங்களா இருந்தால் தொற்றுணர முடியாது, சேவையை தொற்றுணர முடியாது, உரிமை பாராட்ட முடியாது, சேவை என்னுடையது என்று உரிமை பாராட்ட முடியாது, வழங்குவரிடமிருந்து உரியவிடமிருந்து பிரித்தெடுக்க முடியாது, களஞ்சியப்படுத்தி எதிர்கால தேவை கருதி சேமித்து வைக்க முடியாது, களஞ்சியப்படுத்தி வைக்க முடியாதவை சேவையின் பண்புகளாக காணப்படுகிறது. பார்த்தீர்களானால் தொற்றுணர முடியாது, உரிமை பாராட்ட முடியாது, களஞ்சியப்படுத்த முடியாது, வழங்குவரிடமிருந்து பிரித்தெடுக்க முடியாதவை சேவைகளாக காணப்படும். இது சேவையின் பண்புகள் என்று சொல்றோம். சேவையின் பண்புகள். பொருட்களுக்கும் சேவைகளுக்கான வேறுபாடு கேட்டால் கேட்பார்கள், பொருட்களுக்கும் சேவைகளுக்கான வேறுபாடுகளை தருக என்று கேட்டால் கேட்கிற கேள்வி, பொருட்களுக்கும் சேவைகளுக்கான வேறுபாடுகள் யாவை? பொருட்கள் தொற்றுற முடியும், சேவை தொற்றுற முடியாது. பொருட்கள் உரிமை பாராட்ட முடியும், சேவை உரிமை பாராட்ட முடியாது. பொருட்களை நாங்கள் களஞ்சியப்படுத்தி வைக்கலாம், எதிர்கால தேவைகளை சேமித்து வைக்கலாம், சேவைகளை சேமித்து வைக்க முடியாது. பொருட்கள் உரியவிடமிருந்து நாங்கள் பறித்தெடுக்கலாம், பிரித்தெடுக்கலாம், ஆனால் சேவைகளை பிரித்தெடுக்க முடியாது. வழங்குவரிடமிருந்து வேறுபடுத்தி அல்லது பிரித்தெடுக்க முடியாதவையாக காணப்படும். இது பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் வேறுபாடு கேட்டால் நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கணும். பொருட்களுக்கும் சேவைகளுக்குமான வேறுபாடுகள். அடுத்து நாங்கள் பார்க்குறோம் சந்தை. நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் சந்தை, சந்தை இடம், சந்தை வெளி என்று 3 விஷயங்கள் பார்க்க வேண்டும். சந்தை, சந்தை இடம், சந்தை வெளி என்று 3 விஷயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது பார்க்கிறோம் சந்தை. இப்போ சந்தை என்று சொல்றது பொருட்கள் சேவைகள் பரிமாற்றிக் கொள்ளும் நோக்கில் கொள்ளுனவாளரும் விற்பனையாளரும், பொருளை வழங்குறவரும் வாங்குறவரும் சந்திப்பது தொடர்பான சந்தித்துக் கொள்ளுகின்ற எந்த ஒரு ஏற்பாடும் சந்தை என அழைக்கப்படும். அதாவது பொருட்கள் சேவைகளை பரிமாற்றத்துக்காக கொள்ளுனவாளரும் விற்பனையாளரும் சந்தித்துக் கொள்ளுகின்ற ஏற்பாடு, சந்தித்துக் கொள்கிற செயற்பாடு சந்தை என அழைக்கப்படும். இது எந்த ஒரு இடத்திலையும் தோற்றம் பெற முடியும். சந்தை எந்த இடத்துல பொருட்கள் சேவைகள் பரிமாற்றப்படுகின்றதோ அந்த இடத்துல சந்தை தோற்றம் பெற போன்றது. சந்தை என்ற பாருங்க பிள்ளைகள், கொள்ளுனவாளரும் விற்பனையாளரும் பொருட்கள் சேவைகள் பரிமாற்றிக் கொள்ளும் நோக்குடன் சந்திக்கின்ற அல்லது தொடர்பு வருகின்ற எந்த ஒரு நிலையும் சந்தை எனப்படும். அதாவது மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக சந்தையினூடாகவே பொருட்கள் சேவைகள் பரிமாற்றப்படுகின்றன. இந்த சந்தை எந்த ஒரு இடத்திலேயும் தோற்றம் பெற முடியும். இந்த சந்தை எந்த ஒரு இடத்திலேயும் தோற்றம் பெறக்கூடியதாக காணப்பட போன்றது. நாங்கள் பொருட்கள் சேவைகளை பரிமாற்றத்துக்காக பொருளை நான் விற்கிறவரும் பொருளை வாங்குறவரும் எங்கே சந்திக்கின்றார்களோ அந்த இடத்துல சந்தை தோற்றம் பெறும். உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு பொருள் வரமா இருந்தால், நாங்கள் காசு கொடுத்து பொருள் வாங்குறமா இருந்தால் அந்த இடத்துல சந்தை உருவாகின்றது. சந்தைக்கென்று அமைவிடம் காணப்பட மாட்டாது. சந்தை அமையும் இடம் என்று பார்த்தோம்டா சந்தை இடம் என்று சொல்லுவோம். இது நிரந்தரமாக காணப்படும். நாங்கள் வளமையா போய் வர இடம் சந்தை இடம் என்று சொல்றது கொள்ளுனவாளரும் விற்பனையாளரும் பொருட்கள் சேவைகள் பரிமாற்றிக் கொள்ளும் நோக்கில், கொள்ளுனவாளரும் விற்பனையாளரும் பொருட்கள் சேவைகள் பரிமாற்றிக் கொள்ளும் நோக்கில் சந்தித்துக் கொள்ளுகின்ற புவியியல் பிரதேசம். நாங்கள் பொருட்கள் சேவைகளை பரிமாற்றத்துக்காக எந்த இடத்தை போய் அடிக்கடி பொருட்கள் சேவை வாங்கி கொண்டு வாரமோ அந்த நிலையான ஒரு இடம்தான் சந்தை இடம் என அழைக்கப்படும். சந்தை இடம். நாங்கள் பார்க்குற மெனிங் மார்க்கெட், வெள்ளவத்த மார்க்கெட், மாலு மார்க்கெட், தெமட்டோட மார்க்கெட் சொல்லி ஒவ்வொரு சந்தையையும் பார்க்கும் பொழுது அவை சந்தை இடமாக காணப்படும். கொள்ளுனவாளரும் விற்பனையாளரும் பொருட்கள் சேவைகள் பரிமாற்றிக் கொள்ளும் நோக்கில் சந்தித்துக் கொள்ளுகின்ற புவியியல் பிரதேசமே சந்தை இடம் என அழைக்கப்படும். பார்த்தாங்க சந்தை. சந்தை எந்த இடத்திலேயும் தோற்றம் பெற முடியும். இப்போ பார்க்கிறோம் சந்தை இடம். சந்தை இடம் என்பது சந்தைக்கு ஒரு புவியியல் பிரதேசம் காணப்பட போகிறது. அடுத்து பார்க்க போறது சந்தை வெளி. பார்க்க போறோம் சந்தை வெளி. இப்போ சந்தை வெளி என்று சொல்லும்போது பார்த்தீங்களா இருந்தால் கொள்ளுனவாளரும் விற்பனையாளரும் சந்தித்துக் கொள்ளாது. கொள்ளுனவாளரும் பொருள் யார் வாங்குறாரோ வாங்குறவரும் பொருளை விற்கிறவரும் சந்தித்துக் கொள்ள மாட்டார்கள். கொள்ளுனவாளரும் விற்பனையாளரும் சந்தித்துக் கொள்ளாது இணையதளத்தின் வாயிலாக இணையத்தின் மூலம் பொருட்கள் சேவைகளின் பரிமாற்றம் இடம்பெறுமாயிருந்தால் அதான் சந்தை வெளி என்று சொல்றோம். கொள்ளுனவாளரும் விற்பனையாளரும் சந்தித்துக் கொள்ளாது இணையதளத்தின் வாயிலாக பொருட்கள் சேவைகள் பரிமாற்றிக் கொள்ளப்படுவதே சந்தை வெளி என அழைக்கப்படும். இப்போ நாங்கள் பார்க்கிறோம் பொருள் விற்கிறவர் ஒரு தெரிப்பர், பொருள் வாங்குறவரோட தெரிப்பர், ஆனால் பொருட்கள் சேவைகள் செய்யப்படும், பரிமாற்றப்படும். நாங்கள் ஒரு தெரிந்து கொண்டு எங்களுடைய வீட்டில் இருந்தவாறு இணையதளத்தின் வாயிலாக பொருட்களை கட்டளையிடுவோம். அதுக்குரிய பணத்தை இலத்திரனியல் பணத்தின் மூலம் வழங்குவோம். அந்த பொருட்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சேருதா இருந்தால் இங்கு பயன்படுத்தப்படுவது சந்தை வெளியாக காணப்படும். கொள்ளுனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்க மாட்டார்கள். இப்போ நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த சந்தை இடத்துல இருந்து இப்போ சந்தை வெளிக்கு மாறிட்டோம். முந்தி பார்த்தோம் பொருளை போய் நாங்கள் போய் வேண்டிட்டு வந்து நாங்கள் இப்போ நாங்கள் பொருள் போய் வாங்குறது இல்லை. வீட்டை இருந்து கொண்டு நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம், பொருள் வீட்டுக்கு வருகின்றது. இந்த சந்தையில் இருந்து நாங்கள் சந்தை வெளிக்கு மாறி இருக்கிறோம்டா. சந்தையிலிருந்து சந்தை வெளி தோற்றம் பெற்றமைக்கான காரணம் என்ன? ஒன்று தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றம். தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றம் அடைந்தமையால் தான் நாங்கள் சந்தையிலிருந்து சந்தை வெளிக்கு மாற்றம் அடைந்திருக்கிறோம். 2வது
இலத்திரனியல் பணப்பாவனை. நாங்கள் பணத்தை எங்களுடைய இணையதளத்தின் வாயிலாக பரிமாற்ற முடியாது. அதுக்கென்று ஒரு ஆவணம் தேவை. அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இலத்திரனியல் பணம். நான் பின்னுக்கு பார்க்க போகிறோம். இலத்திரனியல் அட்டைகள், இலத்திரனியல் அட்டைகளை நாங்கள் பயன்படுத்த முடியும். ஏன் பொருட்கள் சேவைகள் நாங்கள் வாங்குறதுக்கு எங்களுடைய சட்டமுறை பணம் மத்திய வங்கியால் வெளியிடப்படுகின்ற இந்த தாள்குட்டி நாணயங்களை பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுவதுதான் இலத்திரனியல் பணம். இந்த இலத்திரனியல் பணத்தை பயன்படுத்தித்தான் நாங்கள் என்ன செய்யப்படுறோம், இணையதளத்தின் வாயிலாக பொருட்கள் வாங்குறோம். அதனால சந்தை வெளி உருவாக 2வது காரணி இலத்திரனியல் பணம். 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகமயமாக்கல். நாடுகளுக்கு இடையில தடைகள் நீக்கப்பட்டமை. நாடுகளுக்கு தடை இருந்தால் பொருட்கள் வெளியிருந்து வராதென்றால் நாங்கள் வாங்க முடியாது. நாடுகளுக்கு தடைகள் நீக்கப்பட்டபடியாதான் நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குகிறோம். மூன்றும் தான் சந்தையிலிருந்து சந்தை வெளி தோற்றம் பெற காரணம். இது ஒரு முக்கியமான விஷயம். சந்தையிலிருந்து சந்தை வெளி தோற்றம் பெற காரணம். 1 தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றம், 2வது இலத்திரனியல் பண பாவனை, 3வது உலகமயமாக்கல் என்று 3 விஷயங்கள் காணப்பட போன்றன. கேட்பார்கள், சந்தை இடத்திற்கும் சந்தை வெளிக்கும் இடையிலான வேறுபாடுகள் யாவை? சந்தை இடத்திற்கும் சந்தை வெளிக்கும் இடையிலான வேறுபாடு. இப்போ சந்தை இடம் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், ஒரு புவியியல் பிரதேசம் இருக்குது. இங்கே ஒரு இடத்த பேரோட ஒரு அமைவிடம் இருக்குது. ஆனால் சந்தை வெளிக்கொண்டு அமைவிடம் இல்லை. நாங்கள் எங்களை வீட்டை இருந்து கொண்டும் பொருள் வாங்கலாம். சந்தை இடத்துக்கு ஒரு அமைவிடம் இருக்கும், சந்தை வெளிக்கு அமைவிடம் காணப்பட மாட்டாது. 2வது, சந்தையில் நாங்கள் உள்நாட்டு காசு, எங்களுடைய சட்டமுறை பணம், தாள் குட்டி நாணயங்களுக்குத்தான் கொடுக்கல் வாங்கல் செய்வோம். சந்தையில் கொண்டு போய் எங்களுடைய நாட்டினுடைய சட்டமுறை பணமாகிய தாள் குட்டி நாணயங்களுக்குத்தான் கொடுக்கல் வாங்க செய்யப்போகிறோம். ஆனால் சந்தை வெளியில் நாங்கள் இலத்திரனியல் பணத்தை தான் பயன்படுத்த போகிறோம். இலத்திரனியல் பணம் பயன்படுத்த போகிறோம். அது வேறுபாடாக காணப்படும். சந்தைக்கும் சந்தை வெளிக்கும், சந்தை இடத்திற்கும் சந்தை வெளிக்குமான வேறுபாடு கேட்டால் சொல்லலாம். சந்தைக்கு அமைவிடம் இருக்கு, சந்தை வெளிக்கு அமைவிடம் இல்லை. சந்தையில் பணம் பயன்படுத்தப்படும், தாள்குட்டி நாணயங்கள் பயன்படுத்தப்படும். சந்தை வெளியில் இலத்திரனியல் பணம் பயன்படுத்தப்படும். சந்தையில் கொள்ளுநாளம் விற்பாளர் சந்தித்துக் கொள்வார்கள், சந்தை வெளியில கொள்ளுநாளம் விற்பாளர் சந்தித்துக் கொள்ள மாட்டார்கள் சொல்லி பார்க்க போறோம். இது சந்தை இடத்திற்கும் சந்தை வெளிக்குமான வேறுபாடுகளாக காணப்படும். அடுத்து பார்த்தீங்களானால் வணிகத்தின் பிரதான கருமங்கள். வணிகத்தின் பிரதான கருமங்கள் 2. வணிகங்கள் செய்கிற பிரதான கருமங்கள் 2 காணப்படும். 1, மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்தல் அல்லது பூர்த்தி செய்தல். மனிதன் தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வது அல்லது நிறைவு செய்வதாக காணப்பட போன்றது. எங்களுடைய தேவை, எங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வது வணிகமாக காணப்படுது. 1வது கருமம். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் வளங்களுக்கு பெறுமதி சேர்ப்பது. இப்போ செய்கிற பொருட்கள் என்ற பெறுமதியை கூட்டுவது, வளங்களுக்கு பெறுமதி சேர்ப்பதாக காணப்பட போது. 1, மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வது. மனிதனுக்கு தேவையானதையும் விருப்பமானங்களை உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்குவதுதான் மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதாக காணப்படும். 2வது, வளங்களுக்கு பெறுமதி சேர்த்தல். வளங்கள் என்பது உங்களுக்கு தெரியும், நாங்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிற பல்வேறு வளங்கள் காணப்படுகின்றன. முதல் 3M என்று பார்த்தாங்க, 5M என்று பார்க்கிறார்கள், இப்போ 8M என்று பல்வேறுபட்ட வளங்கள் காணப்படுகின்றன. காலத்துக்கு காலம் வளங்கள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அந்த வளங்களுக்கு நாங்கள் பெறுமதி சேர்க்கிறது. இங்கே நேரடியாக பார்ப்போமா இருந்தால் மூலப்பொருட்கள் இருக்குத்தானே, துணிக்கு பெறுமதியை கூட்டுகின்றது. 2 மீட்டர் துணியின் விலை 400 ரூபாய். அது ஒரு ஆடையாக தைக்கப்பட்டால் அது ஒரு 1500 ரூபா, ஒரு 2000 ரூபாயாக மாற்றமடையுது. அப்போ இங்கே என்ன செய்யப்படுது, வளங்களுக்கு பெறுமதி கூட்டப்படுகிறது. இது 2ம் வணிகத்தினுடைய பிரதான கருமங்களாக காணப்பட போன்றன. அடுத்தது வணிகத்தின் நோக்கம். எல்லாருக்கும் பொதுவாக மாணவர்களாகிய உங்களுக்கோ அல்லது ஆசிரியர்களுக்கோ அல்லது அம்மா அப்பாக்கோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கும். அதே போல வணிகங்களுக்கும் எல்லாருக்குமே நோக்கம் இருக்கத்தான் போகுது. வணிகத்துக்கு நோக்கம் காணப்படுறது. இப்போ வணிகத்தின் நோக்கம் பார்த்தீங்களாண்டா, ஒன்று, எல்லா வணிகங்களுக்கும் இன்றைக்கு ஆரம்பித்து நாளைக்கு மூடி போட்டு போகிற நோக்கம் அல்ல. எல்லாருக்குமே சந்தையை நிலைத்திருக்க வேண்டும், சந்தையில் தாங்கள் நிலையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், சந்தை நிலைத்திருக்க வேண்டிய நோக்கம் இருக்குது. லாபத்தை உச்சப்படுத்த வேண்டும், லாபத்தை கூட்ட வேண்டும். வார லாபம் போதிய அளவு இருக்காது. எப்பொழுதும் நாங்கள் லாபம் கூட நாங்கள் மேலும் மேலும் லாபத்தை எதிர்பார்த்து கொண்டு போகிறோம். லாபத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். 3வது, விற்பனையை அதிகரிக்க வேண்டும், விற்பனையை இன்னும் உச்சப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஊழியர்கள் நலன்களை பேண வேண்டும், ஊழியர் நலன்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். சந்தை பங்கை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், சந்தையினுடைய பங்கை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நுகர்வோர் விருப்பத்தை உச்சப்படுத்த வேண்டும், நுகர்வோர் விருப்பத்தை மேலும் கூட்டிக் கொள்ள வேண்டும். பங்குச்சந்தை பெருமானத்தை அதிகரிக்க வேண்டும். நாங்கள் கம்பெனியாக இருந்தால் பங்கு வழங்கி இருப்போம், அந்த பங்குல சந்தையில் எங்களுடைய பங்கின் பெருமானத்தை மேலும் மேலும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். பங்கு சந்தை பெருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வணிகரின் தனிப்பட்ட திருப்தி. ஒவ்வொரு வணிகருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அதாவது அந்த வணிகத்தினூடாக தான் பெற்றுக்கொள்கின்ற சந்தோஷம் அல்லது திருப்தி என்று சொல்வார்கள். இது எங்களுக்கு ஓகே, நான் இதில் சந்தையில் முதல் ஆடத்துக்கு வந்துட்டேன், எனக்கு லாபம் அதிக வருகின்றது, அது நான் சந்தையில் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு திருப்தி ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும்.
அடுத்த சமூகத்தினதும் மக்களது நலன் தங்களது லாபத்துக்கு மேலதிகமாக சமூக சேவை சமூகத்துக்கும் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கும் நன்மை ஏற்படுற வகையில் செயற்படுவது இது வணிகத்தினுடைய நோக்கங்களாக காணப்படும். ஒவ்வொரு வணிகங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் ஒருவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், சில வணிகங்களுக்கு பல நோக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு நோக்கங்களும் அடையப்பட வணிகங்களுக்கு மேலும் மேலும் நோக்கங்கள் உருவாகும். முதலாவது லாபம் உழைப்பார்கள், லாபம் உழைச்சி முடிஞ்ச உடனே சந்தை நிலைத்திற்கு கொண்டு வைப்பார்கள், சந்தை நிலைத்து முடிஞ்ச உடனே சந்தை தலைமைத்துவத்தை கைப்பற்ற கொண்டு வைப்பார்கள், அது முடிஞ்ச உடனே சமூக சேவைகளை செய்ய கொண்டு வைப்பார்கள். இப்படி ஒவ்வொரு வகையான நோக்கங்கள் காணப்படும். வணிகங்கள் ஒவ்வொரு காலத்திலும் தங்களுக்கான நோக்கங்களை அதிகரித்து கொண்டே செல்வார்கள். இது வணிகங்களோட நோக்கங்கள். நான் பொதுவாக பார்க்குற வணிகத்தில் காணப்படுகின்ற பொதுவான நோக்கங்களாக இவை காணப்படும். அடுத்து பார்ப்போம் வந்தா பொருளாதார வாழ்தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யும் முறை. நாட்டின் பொருளாதார வாழ்தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்கின்ற முறை. எங்களுக்கு தெரியும் பொருளாதார வாழ்தன்மைக்கு வணிகங்கள் தான் பங்களிப்பு செய்கின்றன. அப்படி வணிகங்கள் வாழ்தன்மைக்கு பங்களிப்பு செய்யவில்லையாயின் சரியான முறையில் வணிக செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாமல் போகும். முதலாவது மாற்றமடையும் சிக்கலான தேவை விருப்பங்களை நிறைவு செய்தல் அல்லது பூர்த்தி செய்தல். மாற்றமடையும் சிக்கலான தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல். ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறுபட்ட நோக்கங்கள் இருக்கலாம், வெவ்வேறுபட்ட தேவைகள் இருக்கலாம், வெவ்வேறுபட்ட விருப்பங்கள் இருக்கலாம். இவ்வாறு வேறுபட்டு காணப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டு காணப்படுகின்ற தேவைகளை நிறைவு செய்வது வணிகத்தின் நோக்கமாக காணப்படும். ஒரு நபராலேயோ அல்லது நாட்டு அரசாங்கத்தினாலேயோ எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. அதனால வணிகங்கள் இணைகிறார்கள் வெவ்வேறுபட்ட சிக்கலான பல்வேறுபட்ட மனித தேவைகள் காணப்படுகின்றன. அவ்வாறு பல்வேறுபட்ட தேவைகளையும் நிறைவு செய்வது இந்த வணிகத்தினுடைய முதலாவது நோக்கமாக காணப்படுகிறது. இரண்டாவது பாருங்க புத்துருவாக்கம் புனைதல், புத்தாக்கம் புனைதல். புத்துருவாக்கம் என்றது நெடுகளும் ஒரே பொருட்களை உற்பத்தி செய்யாமல் காலத்துக்கு காலம் புதிய புதிய பொருட்களை பல்வேறு வகையான பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்குறதான் பிள்ளையால் புத்துருவாக்கம். புதியவற்றை சந்தைக்கு அறிமுகப்படுத்துதல் அல்லது புதிய முறையில் பொருட்களை அறிமுகப்படுத்துதான் புத்துருவாக்கம் என அழைக்கப்படும். முன்னர் நாங்கள் பொருட்களை கடையில் போய் வாங்கினாங்க, இப்போ நாங்கள் வீட்டில் இருந்து பொருட்களை வாங்குகின்றோம். இதுக்கு இங்கே புத்துருவாக்கம் புதிய முறையில் விநியோக செயற்பாடு உருவாக்கப்பட்டுள்ளது. அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்து வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் உணவுகளை கட்டளையிட்டு பெற்றுக்கொள்வீர்கள். அதுக்கான புதிய முறைகள் பல இப்போ உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்த தொழில் உருவாக்கம் அல்லது வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். தொழில் உருவாக்கம் அல்லது வேலை வாய்ப்புகள். நாட்டில் வேலை வாய்ப்புகள் வழங்குறது எங்களுக்கு தெரியும். வணிகம் பங்களிப்பு நாங்கள் 3வது பாடத்தை விரிவாக படிப்பீர்கள். வணிகங்கள் தான் என்ன செய்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. யாருக்கு தேவையானு சொன்னால் நாட்டுக்கு வேலைகள் மிக அவசியமானது. வேலை வாய்ப்பு மிக மிக முக்கியமானதாக காணப்படும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி சமூகத்துக்கு வேலைகளை உருவாக்கி கூட வேலை வாய்ப்புகளை வழங்குறது இந்த வணிகங்களாக காணப்படும். அது வணிகங்கள் மக்களுடைய வருமானம் உயர்வடைந்தால் வேலை வாய்ப்பு அதிகரித்தால்தான் வருமானம் உயர்வடையும், வருமானம் உயர்வடைந்தால் தான் பொருளாதாரம் உயர்வடையும். பொருளாதார வாழ்தன்மைக்கு இந்த வேலை வாய்ப்புகள் மிக முக்கியமானவையாக காணப்படுகிறது. அடுத்த தேசிய பொருளாதார விருத்தி. நாட்டுடைய தேசிய பொருளாதார விருத்தியடைவதற்கும் இந்த வணிகங்கள் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இது பொருளாதார வாழ்தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யும் முறையாக காணப்படுகின்றன. அடுத்து பார்த்தீர்களானால் வணிகத்தின் படிமுறை வளர்ச்சி. வணிகத்தின் படிமுறை வளர்ச்சி என்பது இன்று நேற்று உருவாக்கப்பட்ட விஷயம் அல்ல. வணிகம் காலத்துக்கு காலம் பல்வேறு படிமுறை ஊடாக வளர்ச்சியடைந்து இன்னைக்கு நாங்கள் இலத்திரனியல் வணிகம் என்ற நிலைக்கு வளர்ந்திருக்கிறோம். முன்னர் சுயதேவை நேருற்பத்தியில் காணப்பட்ட வணிகங்கள் தற்பொழுது இலத்திரனியல் வணிகம் என்ற நிலைக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளன. முதலாவது என்ன பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் உற்பத்தி செய்து பார்த்தோம். பிறகு நாங்கள் என்ன செய்யணும்டா காலத்துக்கு காலம் வளர்ச்சியடைந்து இப்போ நாங்கள் இலத்திரனியல் வணிகம் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். இந்த நிலை மாற்றம் ஏற்பட்டதுக்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்கு. முக்கிய படிமுறைகள் 4 முக்கிய படிமுறைகள். வணிகத்தின் படிமுறை வளர்ச்சியில முழு கட்டங்களும் இருக்குது, முக்கிய கட்டங்களும் இருக்கு. இப்ப நாங்கள் பார்க்கறது வணிகத்தின் படிமுறை வளர்ச்சி முக்கிய கட்டங்கள் 4. ஒன்று பண்டமாற்று முறை, 2வது பணத்தின் தோற்றம், 3வது கைத்தொழில் புரட்சி, 4வது தகவல் யுகம். இந்த 4 தான் வணிகத்தின் படிமுறை வளர்ச்சியின் முக்கிய கட்டங்களாக காணப்பட போன்றன. இப்போ நாங்களுக்கு தெரியும் பண்டமாற்று பின்னுக்கு விரிவாக பார்க்க போறோம். பண்டமாற்று முறை எதிலிருந்து உருவாகியது? சுயதேவிலிருந்து உருவாகியதுதான் பண்டமாற்று முறை. அடுத்து பார்த்தோம் பணத்தின் தோற்றம், அடுத்த கைத்தொழில் புரட்சி, தகவல் தொழில்நுட்பம். இந்த 4 கட்டங்களும் நான் பின்னுக்கு விரிவாக பார்க்க போறோம். பண்டமாற்று முறை பொருட்களுக்கு பதிலாக பொருட்கள் பரிமாற்றப்படுவது, பணத்தின் தோற்றம் பண்டமாற்ற காணப்பட்ட குறைபாடுகளை போக்கி கொடுக்கல் வாங்க செய்து இலகுபடுத்துவதற்கு உருவாக்கப்பட்டது பணம். அதிலிருந்து உருவாக்கப்பட்ட கைத்தொழில் புரட்சியின் காரணமாக பொருட்கள் சேவைகள் நாடு பூராக விரிவுபடுத்தப்பட்டன. தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக இலத்திரனியல் வணிகங்கள் தோற்றம் பெற்றன. இது 4 தான் வணிகத்தின் படிமுறை வளர்ச்சியின் முக்கிய கட்டங்கள். பெரும்பாலும் இந்த இடைவெளியில் முதலாவது பண்டமாற்று முறை, முதலாவது இடைவெளியை விட்டு போட்டு 2வது பணத்தின் தோற்றம், 3வது இடைவெளி, 4வது இடைவெளி, 4 இடைவெளி 4 தருவார்கள். இந்த 3ல நீங்கள் ஃபில் பண்ண வேண்டும். முதலாவது இடைவெளி விடப்பட்டிருக்கும், 2வது பணத்தின் தோற்றம் இருக்கும், 3வது 4வது இடைவெளி நிரப்பப்பட்டிருக்கும். நீங்கள் அதில் பண்டமாற்று முறை, பணத்தின் தோற்றம், கைத்தொழில் புரட்சி, தகவல் யுகம் உங்களை கேட்டால் வணிகத்தின் படிமுறை வளர்ச்சியின்
முழு கட்டங்களையும் விளக்குன்னு எடுத்து நான் அடுத்து பார்க்க போகிறோம். இது வணிகத்தின் படிமுறை வளர்ச்சியில் காணப்படுகின்ற முக்கிய கட்டங்களை காட்டப்போகிறோம். வணிகத்தின் படிமுறை வளர்ச்சியின் முக்கிய கட்டங்கள் கேட்டால் இது 4 எழுதினால் போதுமானது. முழு கட்டங்களும் கேட்கும் பொழுது தான் அடுத்து வர போகிறோம். பாருங்க, வணிகத்தின் படிமுறை வளர்ச்சியின் முழுமையான கட்டங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கு. முதலாவது சுயதேவை, 2வது பண்டமாற்று முறை, 3வது பணத்தின் தோற்றம், 4வது வியாபாரம், கைத்தொழில் புரட்சி, துணை சேவைகள், வர்த்தகம், வணிகம், தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றம், இலத்திரனியல் வணிகம். இலத்திரனியல் வணிகம் தற்போது நாங்கள் இலத்திரனியல் இ-காமர்ஸ், இ-பிஸ்னஸ் 2ஆக பிரிக்கிறோம். இலத்திரனியல் வணிகம், இலத்திரனியல் வர்த்தகம் என்று மேலும் 2 பிரிவுகளாக பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நாங்கள் பொதுவாக சொல்லலாம் இலத்திரனியல் வணிக செயற்பாடுகள் சொல்லலாம். 2வது வகைப்படும் இலத்திரனியல் வர்த்தகம், இலத்திரனியல் வணிகம் என்று பிரிக்கப்படும். இங்கே சுயதேவை என்றது என்ன என்று பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றையும் நாங்கள் தனித்தனியாக பார்க்க போகிறோம். சுயதேவை பூர்த்தி முறை. சுயதேவை என்பது எங்களுக்கு தேவையானவற்றை நாங்களே உற்பத்தி செய்து பெற்றுக்கொள்வதுதான் சுயதேவை பூர்த்தி முறை உற்பத்தி. பண்டமாற்று முறை, பொருட்களை கொடுத்து பொருள் வாங்குறது, பணங்களை ஒன்று விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பின்னுக்கு வர பகுதிகளை விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் இந்த சுயதேவை பூர்த்தி முறை உற்பத்தி தனக்கு தேவையானவற்றை தாமே உற்பத்தி செய்து பெற்றுக் கொள்கின்ற செயற்பாடு தான் பிள்ளைகள் சுயதேவை பூர்த்தி முறை உற்பத்தி என அழைக்கப்படும். தனக்கு தேவையான பொருளாக இருக்கலாம் அல்லது சேவையாக இருக்கலாம், இதை தானே உற்பத்தி செய்து பெற்றுக்கொள்ளலா இருந்தால் அதுதான் சுயதேவை பூர்த்தி முறை உற்பத்தி என அழைக்கப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா தமக்கு தேவையானவற்றை தாமே பெற்றுக்கொள்ளும் செயற்பாடே சுயதேவை உற்பத்தி என அழைக்கப்படும். இது நேர் உற்பத்தி எனவும் அழைக்கப்படும். எங்களுக்கு தேவையானவற்றை நாங்களே உற்பத்தி செய்து பெற்றுக்கொள்ளதான் சுயதேவை உற்பத்தி. உதாரணம், வீட்டு தோட்டத்திலிருந்து மரக்கறி வர எங்களோட வீட்டு உணவு சமையலுக்கு தேவையான மரக்கறியை நாங்கள் வீட்டு தோட்டத்தில் எடுப்பமாக இருந்தால் அது சுயதேவை உற்பத்தியாக காணப்படும் அல்லது நேர் உற்பத்தி என அழைக்கப்படும். அல்லது தனக்குத்தானே அழகுபடுத்தல், தன்னுடைய தேவையான அழகுபடுத்தும் சாதனங்களை பயன்படுத்தி தானே தன்னை அழகுபடுத்தி அல்லது பார்ப்போமானால் உங்களுக்கு தேவையான எந்த பொருளையும் நீங்கள் உற்பத்தி பெற்றுக் கொள்கிறீர்களா இருந்தால் அது சுயதேவை உற்பத்தி அல்லது நேர் உற்பத்தி என அழைக்கப்படும். இது ஒரு கேள்வி வந்தது. நேர் உற்பத்தியிலிருந்து நேர் உற்பத்தி தோற்றம் பெற்றமைக்கான காரணம். நேர் உற்பத்தி நான் பார்க்க போறோம். அது நேர் உற்பத்தியிலிருந்து நேர் உற்பத்தி என்றோம். சுயதேவை என்றது நேர் உற்பத்தி, எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் இப்போ செய்கிறோம். அடுத்த கேள்வி கேட்டான், நேர் உற்பத்தியிலிருந்து நேர் உற்பத்தி தோற்றம் பெற்றமைக்கான காரணம் யார் ஒரு கேள்வி வந்தது. நாங்கள் வரைகளை பின்னுக்கு பார்த்துக்கொள்வோம். அடுத்து பாருங்க, நேர் உற்பத்தி. இப்போ நேர் உற்பத்தின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிறர் தேவையை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டு அல்லது லாபம் உழைப்பதை நோக்கமாக கொண்டு அல்லது சந்தைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்படும் உற்பத்தியே நேர் உற்பத்தி என அழைக்கப்படும். பிறர் தேவையை பூர்த்தி செய்தல் அல்லது லாபம் உழைப்பது அல்லது சந்தைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்படும் உற்பத்தி நேர் உற்பத்தி என அழைக்கப்படும். இது நாங்கள் பார்ப்போமா? முதல் பார்த்து நாங்கள் எங்களோட வீட்டு தேவைக்கு உணவு தோட்டம் செய்வா இருந்தால் அது எங்களுக்கு நேர் உற்பத்தி. இது நாங்கள் சந்தைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தோட்டம் செய்வமா இருந்தால் அது நேர் உற்பத்தி. நாங்கள் எங்களோட தேவைக்கு வீட்டு தேவைக்கு உணவு சமைப்புமா இருந்தால் அது நேர் உற்பத்தி. ஒரு உணவகத்தில் விற்பனை செய்வதற்காக உணவு சமைப்புமா இருந்தால் அது நேர் உற்பத்தியாக காணப்படும். இது நேர் உற்பத்திக்கும் நேர் உற்பத்திக்கும் இடையிலான வேறுபாடு கேட்டாலும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நேர் உற்பத்தி என்பது எங்களுக்கு தேவையான செய்வது, நேர் உற்பத்தி பிறர் தேவை. நேர் உற்பத்தி லாபம் இருக்காது, நேர் உற்பத்தியில் லாபம் காணப்பட போன்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா நேர் உற்பத்தி தோற்றம் பெற காரணம். நேர் உற்பத்தி தோற்றம் பெற காரணம் தான் கேள்வி கேட்டவர். நேர் உற்பத்தியிலிருந்து நேர் உற்பத்தி தோற்றம் பெற காரணம். நேர் உற்பத்தியிலிருந்து நேர் உற்பத்தி தோற்றம் பெற்றமைக்கான காரணங்கள் யாவை என்று கேட்டார்கள். உண்டு, மிகை உற்பத்தி. உற்பத்தி அதிகரிச்சிருந்தால் மிக ஏற்பட்டால் நாங்கள் மட்டும் எடுக்காமல் இன்னொரு ஆளுக்கும் கொடுப்போம். உற்பத்தியில் மிக ஏற்பட்டிருந்தால் நாங்கள் மட்டும் சாப்பிட மாட்டோம், அது வேறு ஆக்களும் கொடுப்போம். இது நேர் உற்பத்தி என அழைக்கப்படும். நேர் உற்பத்தி தோற்றம் காரணம் முதலாவது மிக உற்பத்தி. உற்பத்தி அதிகரித்தல், கூட வந்தால் நாங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுப்போம். 2வது சலிப்புத்தன்மை. நெடுகளும் ஒரே பொருளை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது எங்களுக்கு சலிப்பு ஏற்படும் இடத்து நாங்கள் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்க யோசிப்போம். அது சலிப்புத்தன்மை தோற்றம் பெற்றுக்கலாம். 3வது தொழில்நுட்ப முன்னேற்றம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது எங்களுக்கு உற்பத்தி அதிகரிக்க போன்றது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது உற்பத்திகள் அதிகரிக்க போன்றது. அப்போ நாங்கள் என்ன போகிறோம்? மற்றவர்களோட பரிமாற்ற போகிறோம். நாங்கள் சாதாரணமாக ஒரு தூண்டில் மீன் பிடிக்கும் பொழுது ஒரு மீன் 2 மீனை பிடிப்போம். வலையை வீசி நாங்கள் மீன் பிடிக்கும் பொழுது அதிகமான மீன்கள் பிடிக்கப்படாங்க. தொழில்நுட்பம் அதிகமாக காணப்பட்டது. உலகமயமாக்கலால் உள்நாட்டு பொருட்களை வெளிநாட்டில் சந்தைப்படுத்தலாம், அல்லது வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படைக்கல நாங்கள் என்ன செய்கிறோம்? பொருட்களை மற்றவர்களுக்காக உற்பத்தி செய்கின்றோம். இது நேர் உற்பத்தியிலிருந்து நேர் உற்பத்தி தோற்றம் பெற்றமைக்கான காரணங்களாக காணப்படுது. ஏற்கனவே வந்த ஒரு கேள்விதான். அடுத்த பார்க்குற பிள்ளைகள் பண்டமாற்று முறை. முதலாவது பார்த்து நேர் உற்பத்தி, 2வது பார்க்குறோம் பண்டமாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறது. எங்களுக்கு தெரியும், பொருட்களுக்கு பதிலாக பொருட்கள் பரிமாற்றிக் கொள்ளப்படுகின்ற செயற்பாடே பண்டமாற்று முறை என அழைக்கப்படும். இது நேர் உற்பத்தியில் காணப்பட்ட மிகை உற்பத்தியின் காரணமாகத்தான் பெரும்பாலும் பண்டமாற்று தோற்றம் பெற்றுன்னு சொல்றார்கள். அதாவது எங்கள்கிட்ட பொருள் நேர் உற்பத்தினா என்ன? எங்களுக்கு தேவையான நாங்கள் உற்பத்தி நாங்கள்
எங்கள்கிட்ட உற்பத்தி அதிகரிச்சுட்டு அப்போ என்ன செய்யறோம், நாங்கள் இன்னொருள்கிட்ட கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறோம். அப்போ அங்கே பொருளை கொடுத்து பொருள் வாங்குகின்ற செயற்பாடு தான் நாம் பண்டமாற்று முறை. பொருட்களுக்கு பதிலாக பொருட்கள் பரிமாற்றம் செய்யப்படுகின்ற செயற்பாடே பண்டமாற்று முறை ஆகும். இது நேர் உற்பத்தியில் காணப்பட்ட மிகை உற்பத்தியின் காரணமாகவே தோற்றம் பெற்றது என்று சொல்லப்படுகிறது. பொருட்களுக்கு பதிலாக பொருட்கள் பரிமாற்றம் செய்யப்படுகின்ற செயற்பாடே பண்டமாற்று முறை என அழைக்கப்படும். இந்த பண்டமாற்று முறையில் பல குறைபாடுகள் காணப்பட்டன. என்று பார்த்தோம் என்றால், ஒன்று இரட்டை பொருந்துகை இன்மை. ரெண்டு பேருடைய தேவைகளும் ஒரே பூர்த்தி செய்யப்பட்டால் தான் பண்டமாற்று இடம்பெறும். ஒரு ஆளுக்கு தேவை இருக்குது, மற்றவருக்கு தேவை இல்லை என்ற அந்த பொருட்கள் பரிமாற்றம் இடம்பெற மாட்டாது. முதலாவது இரட்டை பொருந்துகையின்மை. இரண்டாவது பிரிபடாத்தன்மை. பொருட்களை சிறு சிறு அலகுகளாக நாங்கள் பிரிக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் பாப்பமா இருந்தால், 2 ஆட்டுக்கு ஒரு மாடு என்று சொன்னா, ஒரு ஆட்டுக்கு மாட்டை பாதியா விட்ட முடியாது. அப்ப பண்டமாற்று இடம்பெற மாட்டாது. பிரிபடாத்தன்மை. எடுத்து செல்ல முடியாமல் அல்லது காவி செல்ல முடியாமல் பொருட்களை நாங்கள் தூரடங்களாக இருந்தால் கொண்டு செல்வது கடினமாக காணப்படும். பணமாக இருந்தால் நாங்கள் பொக்கெட்டை வச்சு கொண்டு போகலாம். ஆனால் காசாக இருந்தால் நான் கொண்டு போகிறது, பொருளாக இருந்தால் கொண்டு செல்வது கடினமாக காணப்படும். எடுத்து செல்ல முடியாமை, களஞ்சியப்படுத்த முடியாமை. பணத்தை நாங்கள் எதிர்கால தேவை கருதி அல்லது நாங்கள் வங்கியில் போட்டு சேமித்து வைக்கலாம். பொருட்களை அவ்வாறு செய்ய முடியாது, சேமித்து வைக்க முடியாது. பண்டமாற்று காணப்பட்ட அடுத்த குறைபாடு களஞ்சியப்படுத்த முடியாமை. இரட்டை பொருந்துகையின்மை, பிரிபடாத்தன்மை, எடுத்து செல்ல முடியாமை, களஞ்சியப்படுத்த முடியாமை. இது 4ம் பண்டமாற்று முறையில் காணப்பட்ட குறைபாடுகளாக காணப்படும். அடுத்து பாருங்க, இந்த பண்டமாற்று முறையில் காணப்பட்ட குறைபாடுகளை போக்க தோன்றியதுதான் பணம். பண்டமாற்று முறையில் காணப்பட்ட குறைபாடுகளை போக்கும் முகமாக தோற்றம் பெற்றதுதான் பணம். இது நாங்கள் சொல்வார்கள் என்ன, கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளின் போது பாருங்க பிள்ளைகள், கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளின் போது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதனம் அல்லது ஊடகமே பணமாகும். என்ன பிள்ளைகள், கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளின் போது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதனம் அல்லது ஊடகம்தான் பணம் என அழைக்கப்படும். இது பண்டமாற்று முறையில் காணப்பட்ட குறைபாடுகளை போக்கும் முகமாகத்தான் பணம் தோற்றம் பெற்றது. அவங்களுக்கு தெரியும், ஆதிகால மனிதர்கள் இந்த சிப்பி, சோகி, யானை தந்தம் போன்றவற்றை பணமாக பயன்படுத்தினார்கள். அதுக்கு பிறகு உலோகங்களை பயன்படுத்தினார்கள். அதுக்கு பிறகு இந்த தாள்குட்டி நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு நான் பார்த்தோம்னு சொன்னால் வங்கி பணம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இப்படி பணங்கள் காலத்துக்கு காலம் பல உருவாக்கப்பட்டு வந்துள்ளன. அதில் நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்தது பணத்தினுடைய படிமுறை வளர்ச்சியாக காணப்படும். பணத்தின் படிமுறை வளர்ச்சி. ஒன்று பொருள் பணம். பொருள் பணம் என்பது ஆதிகால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள். புகையிலை, சிப்பி, சோகி, சுண்ணாம்பு போன்றவற்றை ஆதிகால மனிதர்கள் பயன்படுத்தினார்களாம். அது பொருள் பணம். அடுத்தது உலோகப் பணம். உலோகங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். தங்கம், வெள்ளி, செம்பு போன்றவற்றை பயன்படுத்தியுள்ளார்கள். அடுத்தது உலோக நாணயங்கள். உலோக நாணயங்கள் என்பது இந்த தாள் குற்றி நாணயங்களுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்ட சில உலோக நாணயங்களாக காணப்படும். அடுத்தது தாள் குற்றி நாணயங்கள். அடுத்தது வங்கி பணம். உங்களுக்கு தெரியும், காசு. அப்புறம் வங்கி என்ற பாடத்தை விரிவாக படிப்பீர்கள். வங்கி பணம் என்று சொல்வது. அடுத்து இலத்திரணி பணம். கடன் அட்டைகள், வரவட்டைகள் போன்ற இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற பணம் இலத்திரனியல் பணமாக காணப்படும். இது பணத்தின் படிமுறை வளர்ச்சியாக காணப்பட போன்றது. அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் பணத்தின் தொழிற்பாடுகள். பணத்துக்கு பிள்ளைகள் 4 தொழிற்பாடுகள் காணப்படுகின்றன. பணத்துக்கு 4 தொழிற்பாடுகள் காணப்படும். ஒன்று பரிமாற்று ஊடகமாக தொழிற்படும். நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது பரிமாற்றப்படுகின்ற ஒரு ஆவணம் தான் பரிமாற்று ஊடகமாக தொழிற்படும். இரண்டாவது பெருமான அளவுகோலாக, பெருமான அளவு கருவியாக தொழிற்படும். மூன்றாவது பெருமான திரட்டாக தொழிற்படும். நாலாவது பிற்படப்பட்ட கொடுப்பனவு கருவியாக தொழிற்படும். இங்க பார்க்குற 4 தொழிற்பாடு. பணத்துக்கு 4 தொழிற்பாடு இருக்கு. உண்டு பரிமாற்று ஊடகம். பரிமாற்று ஊடகம் என்றால் நாங்கள் பொருட்களை கொடுத்து வாங்குறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு கருவியாக தொழிற்படுவதுதான் பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுவது. பெருமான அளவுகோல். பெருமான அளவுகோல் என்றால் ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன விலை, ஒவ்வொரு பொருளும் என்ன விலை என்று விலையை தீர்மானிக்கிற கருவிதான் பெருமான அளவுகோல் கருவியாக காணப்படும். மூன்றாவது பெருமான திரட்டு. நாங்கள் பணத்தை எதிர்கால தேவை கருதி சேமித்து வைக்கலாம். வங்கியில் கொண்டே பணத்தை போடுவமாக இருந்தால் அது பெருமான திரட்டாக தொழிற்படும். பிற்படப்பட்ட கொடுப்பனவு கருவி. இன்றைக்கு நாங்கள் பொருட்களை வாங்கி போட்டு நாளைக்கு காசாரம்னு சொல்லலாம். கடனுக்கு பொருளை வாங்குறதுக்கு பணம் ஒரு கருவியாக இருக்கும். பண்டமாற்று முறையில் கடன் வாங்க முடியாது என்று ஒன்றை வேண்டி போட்டு திருப்பி அதுக்கு கொடுக்கிறாதான இங்கே பணமாக இருக்கும் பொழுது அது பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவியாக பணம் தொழிற்படும். இதனாலும் பணத்தின் தொழிற்பாடு பரிமாற்று ஊடகமாக தொழிற்படும், பெருமான அளவுகோலாக தொழிற்படும், பெருமான திரட்டாக தொழிற்படும், பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவியாக தொழிற்படும். இது 4ம் பணத்தினுடைய தொழிற்பாடுகளாக காணப்பட போகின்றன. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பணத்தினுடைய இது கேள்வி கேட்கிறார். ஒரு பந்தியை கொடுத்து போட்டு பந்தியில் இது பணத்தின் எத்தனை தொழிற்பாடுகளை குறிக்கின்றது ஒரு பந்தியை சொல்லுவார்கள். அந்த பந்தியில் பணத்தின் தொழிற்பாடுகள் இருக்கும். எக்ஸ் என்பவர் ஏ என்பவரிடமிருந்து 5 லட்சம் ரூபாவுக்கு ஒரு பொருளை வாங்கினார். அதில்
மீதியாக கிடைத்த பணத்தை எக்ஸ் அந்த பணத்தை கொண்டே வங்கியில் சேமிப்பில் வைப்பிலிட்டார். இங்கே பணத்தின் எத்தனை தொழிற்பாடு காணப்பட்டது. முதலாவது பரிமாற்று ஊடக தொழிற்பாடு காணப்பட்டது. பெருமான அளவு கருவி இருக்குது, பெருமை தீர்மானிக்கப்பட்டிருக்குது. மிச்ச காசு பேங்கில் கொண்டு சேமிப்பாக போடுறார், பெருமான திரட்டு இருக்குது. 3 தொழிற்பாடு அப்படிங்க கேள்விப்படுறார். 4 தொழிற்பாட்டில் எத்தனை தொழிற்பாடுல உள்ளாங்கப்பட்ட ஒரு பந்தியில் வாசிக்கும் பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பணம் எத்தனை தொழிற்பாடுகளை கொண்டுள்ளன. மொத்த தொழிற்பாடு 4, அதில் அந்த பந்திகளில் வரக்கூடிய தொழிற்பாடுகளை நாங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்து பாருங்க, பணத்தின் பண்புகள். பணத்துக்கு நாங்கள் சாதாரணமாக பார்க்கும்பொழுது காணப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பணத்தின் பண்புகள் சொல்லப்படும். பணத்தின் பண்புகள் பார்த்தீங்கன்னா 100% திரவத்தன்மை கொண்டது, சிறு சிறு அலைகளாக பிரிக்கக்கூடியது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சட்ட அங்கீகாரம் உடையது, பல வர்ணங்களால் அச்சிடப்படுவது, இலகுவில் உருவாக்க முடியாதது, போலிகளிலிருந்து வேறுபடுத்தி அறியக்கூடியது. பணம் 100% திரவத்தன்மை, எந்த ஒரு வடிவத்தை எடுக்கக்கூடியது, சிறு சிறு அலைகளாக பிரிக்கக்கூடியது, சின்ன சின்னதாக தேவைக்கு இப்போ சின்ன சின்னதாக நாங்கள் பிரிக்கக்கூடியது, சிறு சிறு அலைகளாக பிரிக்கக்கூடியது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பணத்தை எல்லோரும் யார் வேணுமென்றாலும் கொண்டே கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்வார்கள். யாரும் பணத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல மாட்டார்கள். சட்ட அங்கீகாரம் உடையது, நாட்டில் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட காசாக காணப்படும். பல வர்ணங்களால் அச்சிடப்பட்டிருக்கும். ஏனென்றால் எங்களை வேறுபடுத்தி அறியறதுக்காக பல வர்ணங்களால் அச்சிடப்பட்டிருக்கும். இலகுவில் உருவாக்க முடியாது, அந்த காசை நாங்கள் இன்னொரு ஆள் உருவாக்க முடியாது. போலி பணத்திலிருந்து அல்லது வேறு பணத்திலிருந்து நாங்கள் இலகுவாக கண்டறிய முடியும். போலிகளிலிருந்து வேறுபடுத்தி அறியக்கூடியதாக காணப்படும். இது பணத்தினுடைய பண்புகளாக காணப்படும். பணத்தின் பண்புகளாக இவை குறிப்பிட முடியும். அடுத்து பார்ப்போமானால் வணிகத்தை வகைப்படுத்தல். வணிகத்தை வகைப்படுத்த போகிறோம். வணிகங்கள் வகைப்படுத்தும் போது பிள்ளைகள் பல அடிப்படையில் வகைப்படுத்த முடியும். அது இங்கே நாங்கள் பார்க்க போகிறது முக்கியமான 5 அடிப்படை. வணிகங்கள் வகைப்படுத்துவதற்கான முக்கிய 5 அடிப்படைகள் பார்க்க போகிறோம். ஒன்று உற்பத்தி தன்மை அடிப்படை. உற்பத்தி தன்மை அடிப்படையில் வகைப்படுத்துகின்றோம். 2வது உற்பத்தி துறை. 3வது உரிமையாண்மை. 4வது நோக்கம். 5வது பருமன். வணிகத்தை வகைப்படுத்தும் போது உற்பத்தி தன்மை அடிப்படை, உற்பத்தி துறை அடிப்படை, உரிமையாண்மை அடிப்படை, நோக்கத்தின் அடிப்படை, பருமன் அடிப்படை என்று 5 வகையில் நாங்கள் வணிகத்தை வகைப்படுத்த முடியும். உங்களுக்கு இந்த வணிகத்தின் வகைப்படுத்த மிக முக்கியமானது நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கேட்பார்கள், ஒரு வணிகத்தின் பந்தி சொல்லி போட்டு இது உரிமையாண்மை அடிப்படையில் என்ன வணிகம், அடுத்தது நோக்கத்தின் அடிப்படையில் அல்லது பருமன் அடிப்படையில் என்ன வகை என்று கேட்பார்கள், அல்லது உரிமையாண்மை அடிப்படையில் என்ன வணிகம், அடுத்தது தொழில் அடிப்படையில் என்ன வணிகம் என்று கேட்பார்கள். இங்கே நாங்கள் வணிகத்தின் தன்மை, உற்பத்தி தன்மை அடிப்படையில் வகைப்படுத்த வேண்டும் என்றுதான் வணிகங்களாக குறிப்பிடப்பட்டது. ஆனால் மத்திய வங்கி அறிக்கையின்படி அது உற்பத்தி துறை, அதாவது தொழில் அடிப்படையில் வகைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வணிகத்தை வகைப்படுத்தக்கூடிய வகைகள் உற்பத்தியின் தன்மை அடிப்படையில் வகைப்படுத்தலாம், உற்பத்தி துறை அல்லது தொழில் அடிப்படையில் வகைப்படுத்தலாம், உரிமை அடிப்படையில் வகைப்படுத்தலாம், நோக்கத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம், பருமன் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். இது வணிகத்தை வகைப்படுத்தக்கூடிய பிரிவுகளாக காணப்படும். அடுத்து பார்த்தீங்களாண்டா வகைப்படுத்தின பிரிவுகளை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வகைப்படுத்தின பிரிவுகள். முதலாவது பாருங்க, உற்பத்தி தன்மை அடிப்படையில். உற்பத்தி தன்மை அடிப்படையில் வகைப்படுத்தும் போது முதல் உற்பத்தி, 2 உற்பத்தி, 3 உற்பத்தி என்று சொல்கிறார்கள். முதல் உற்பத்தி, 2 உற்பத்தி, 3 உற்பத்தி. முதலாம் நிலையை நாங்கள் அகழ்வு என்று சொல்லுவோம், 2ஆம் நிலையை ஆக்கம் என்றும் சொல்லப்படும். முதல் உற்பத்தி அகழ்வு, 2 உற்பத்தி ஆக்கத்தொழில் என்றும் சொல்ல முடியும். அப்போ நாங்கள் முதல் உற்பத்தி என்பது இயற்கையிலிருந்து வளங்களை பிரிச்செடுப்பது முதலாம் நிலை, அதை இன்னொரு பொருளாக மாற்றியமைப்பது 2ஆம் நிலை, அதை நுகர்வோருக்கு விநியோகிக்கும் செயற்பாட்டை மேற்கொள்வது 3ஆம் நிலை என்று 3 பிரிவுகளை காணப்படும். அதுபோல் உற்பத்தி துறை அடிப்படையை தான் சொல்றார்கள் தொழில் அடிப்படை. மத்திய வங்கி சொல்லுகின்றது வணிகத்தை தொழில் அடிப்படை, துறை அடிப்படையில் வகைப்படுத்தும் போது 3ஆக பிரிக்கலாம். ஒன்று விவசாயத்துறை, 2வது கைத்தொழில்துறை, 3வது சேவைத்துறை. ஒன்று விவசாயம், 2வது கைத்தொழில், 3வது சேவைத்துறை என்று வணிகத்தை நாங்கள் 3 வகையில் வகைப்படுத்த முடியும். இது துறை அடிப்படையில். உற்பத்தி தன்மை அடிப்படையில் முதலாம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. உற்பத்தி துறை அடிப்படையில் விவசாயம் கைத்தொழில் செய்வதையாக ஞாபகம் கொள்ளுங்க. ஒரு பக்கத்தில் வணிகத்தை வகைப்படுத்தலும் மற்ற படத்தின உதாரணங்களையும் போட்டுட்டு தொடர்படுத்த சொல்லி கேட்பார்கள். அப்பொழுது இந்த விதம் உங்களுக்கு முக்கியமானதாக காணப்படும். அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் உரிமை அடிப்படையில் எல்லோருக்கும் தெரியும். உரிமை அடிப்படையில் தனியாருக்கு சொந்தமாக தனியார் துறை என்றது பொது அல்லது அரசுரை என்று சொல்லுவோம். நோக்கத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தும் போது லாப நோக்கம் கொண்ட நிறுவனங்கள், லாப நோக்கம் அற்ற வணிகங்கள் என்று சொல்லுவோம். லாப நோக்கம் கொண்டவை, லாப நோக்கம் அற்றவை என்று சொல்லுவோம். அதேபோல் பருமன் அடிப்படையில் வகைப்படுத்தும் வணிகங்களை சிறிய நடுத்தர வணிகங்கள், பாரியள வணிகங்கள் என்று வகைப்படுத்தப்படும். இந்த சிறிய நடுத்தரவு அல்லது பாரியளவு எப்படி பிரிக்கலாம் என்றது நாங்கள் பின்னுக்கு படிப்போம். சிறு வணிகங்கள் என்ற பாடத்தில் வச்சு, முயற்சியாண்மை மற்ற சிறு வணிகங்கள் என்ற பாடத்தில் வச்சு இந்த வணிகங்களை வகைப்படுத்த நியதிகள், அதாவது ஈடுபடுத்திய மூலதனம், ஊழியர் எண்ணிக்கை, அங்கே பயன்படுத்துகிற மின்சார, பல்வேறு அடிப்படையில் வணிகங்கள் வகைப்படுத்தப்படும். நான் அந்த பாடத்தில் விரிவாக பார்ப்பீர்கள். அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் வணிகத்தின் உற்பத்தி அடிப்படையில் காட்டுகின்ற வகைப்படுத்தல் பாய்ச்சல் கோட்டு படத்தில் பார்க்க போகிறோம். வணிகத்தை உற்பத்தி அடிப்படையில் பிரிக்கிற பாய்ச்சல் கோட்டு படம் பாருங்க பிள்ளைகள் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. முதலாம் நிலை உற்பத்தி, 2ஆம் நிலை உற்பத்தி, 3ஆம் நிலை உற்பத்தி. முதலாம் உற்பத்தி என்று இயற்கையில் இந்த வளங்களை பிரிச்செடுக்கிறது. பாருங்க முதலாவது நிலை என்பது விவசாயம், அதேபோல் பார்த்தோம்னா கால்நடை, அதேபோல் காட்டு வளங்கள்,
மீன்பிடி கைத்தொழில், சுரங்கங்கள் என்பன முதலாம் நிலை உற்பத்தியாக காணப்படும். இரண்டாம் நிலையில் உற்பத்தி கைத்தொழில் அல்லது நிர்மாண கைத்தொழில், உற்பத்தி கைத்தொழிலும் நிர்மாண கைத்தொழிலும் காணப்படும். மூன்றாம் நிலையை பார்த்துக்கொள்ளுங்க. மூன்றாம் நிலை கேட்கிறவர்கள் மின்சாரம், வாயு, நீர் சுத்திகரிப்பு, விநியோகம், கழிவகற்றல் முகாமைத்துவம், அதேபோல் வியாபாரம், போக்குவரத்து மற்றும் வங்கி சேவை, காப்புறுதி போன்றன, தகவல் தொடர்பாடல் போன்ற இவை எல்லாமே மூன்றாம் நிலையாக காணப்படும். முதலாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை ஒன்றுக்கில்லையும் பாரு உதாரணங்கள் வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. முதலாம் நிலை விவசாயம், காட்டுத்தொழில், கடற்தொழில், மீன்பிடி, சுரங்கங்கள் என்பன முதலாம் நிலையாக காணப்படும். இரண்டாம் நிலையில் உற்பத்தி கைத்தொழில், நிர்மாண கைத்தொழிலும் காணப்படும். மூன்றாம் நிலையில் மின்சாரம், வாயு, நீர் சுத்திகரிப்பு, வெப்பம், கழிவகற்றல் முகாமைத்துவம், அதேபோல் பார்த்தோம்னு சொன்னால் வியாபாரம், துணை சேவைகள் எல்லாத்தையும் சொல்லலாம். போக்குவரத்து, காப்புறுதி தொடர்பாடல், தகவல் தொழில்நுட்பம் எல்லாமே மூன்றாம் நிலையாக காணப்படும். இது வணிகத்தை உற்பத்தி அடிப்படையில் வகைப்படுத்துகின்ற பிரிவுகளாக பார்க்கிறோம். அடுத்து பார்ப்பீர்களானால் முதலாம் நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்திக்கான தொடர்பு உதாரணத்தின் மூலம் விளக்கட்டாம். முதலாம் நிலை உற்பத்தியையும் இரண்டாம் நிலை உற்பத்தியையும் மூன்றாம் நிலை உற்பத்திக்குள்ள தொடர்பை உதாரணம் மூலம் விளக்கட்டாம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், முதலாம் நிலை உற்பத்தி என்பது இயற்கையிலிருந்து வழங்கெடுக்கின்ற படிச்சுக்கிறோம். இரண்டாம் நிலை உற்பத்தி உருமாற்றம் செய்வது, மூன்றாம் நிலை உற்பத்தி விநியோகிப்பது. இதை ஒரு உதாரணம் மூலம் கேட்டிருக்காங்க. இது ஒரு உதாரணத்தை வச்சு வழங்கப்படுத்தலாம். இது நீங்கள் பொதுவாக கேட்பாரு, ஏதாவது மீன்பிடியை கேட்கலாம், ஆடு உற்பத்தியை கேட்கலாம். நாங்கள் உதாரணமாக ஒரு அன்னாசியை சொல்கிறோம். பாருங்க, தோட்டத்திலிருந்து அன்னாசியை பெற்றுக்கொள்வது முதலாம் நிலை உற்பத்தி. முதலாம் நிலையிலிருந்து இயற்கையிலிருந்து வளங்கள் எடுக்கிறது. தோட்டத்திலிருந்து அன்னாசியை பெற்றுக்கொள்வது முதலாம் நிலை உற்பத்தி. அன்னாசியிலிருந்து ஜாம் உற்பத்தி செய்த அன்னாசி பழத்தை நாங்கள் அடுத்த ஒரு பொருளாக மாற்றுகின்றோம். ஜாம் உற்பத்தி செய்கின்றார்கள். ஜாமா உற்பத்தி செய்வது இரண்டாம் நிலை உற்பத்தியாக காணப்படும். இரண்டாம் நிலை உற்பத்தியாக காணப்படும். இந்த இரண்டாம் நிலை உற்பத்தி செய்த ஜாம் ஒருவருக்கு விநியோகிக்கும் செயற்பாடு, வழங்கும் செயற்பாடு மூன்றாம் நிலை உற்பத்தி. முதலாம் நிலை உற்பத்தி தோட்டத்திலிருந்து அன்னாசியை பெற்றுக்கொள்வது, இரண்டாம் நிலை உற்பத்தி அதை ஜாமாக மாற்றி அமைப்பது, மூன்றாம் நிலை ஒருவருக்கு விநியோகிப்பதை குறிக்கும். இதையே நாங்கள் கடலில் கேட்டால், மீன்பிடியை கேட்டால், கடலில் இந்த மீன்களை பிடித்துக் கொள்வது முதலாம் நிலை உற்பத்தி. மீன்களை கருவாடாக அல்லது சமெண்டினாக மாற்றுவது இரண்டாம் நிலை உற்பத்தி. அதன் ஒருவருக்கு கொண்டே விநியோகிப்பது மூன்றாம் நிலை உற்பத்தி என்று மூன்று உற்பத்திகளுக்கு இடையிலான தொடர்பை விளங்கப்படுத்தாங்க. உதாரணத்துக்கு விளங்க கேட்பார்கள். இது ஒரு உதாரணத்தை சொல்லி நீங்கள் சொல்லலாம். முதலாம் நிலை வந்த கேள்வி, முதலாம் நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை மூன்று உற்பத்தியும் இடையிலான தொடர்பு கேட்கப்பட்டுள்ளது. முதலாம் நிலை என்பது அகழ்வென்று சொன்னால் இயற்கையிலிருந்து வளங்கள் எடுக்கிறது. இரண்டாம் நிலை ஆக்கம் இன்னொன்றாக மாற்றி அமைப்பது. மூன்றாம் நிலை என்று நாங்கள் கொண்டு விநியோகம் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளும் சேவை வழங்கிய செயற்பாடுகளை குறிக்கும் என்று சொல்லி பார்த்துக்கிறோம். இது மூன்று உற்பத்திக்கு மேலான தொடர்பாக காணப்படும். அடுத்து பார்த்துக்கலாம் வர்த்தகம். இதுதான் பார்க்க போகிறது வர்த்தகம். வர்த்தகம் என்று சொல்வது என்ன? நான் பொதுவாக நடைமுறை சொல்லுவோம். வர்த்தகம் என்பது வியாபாரத்தையும் அதன் துணை செயற்பாடு, துணை சேவைகளையும் உள்ளடக்கியதே வர்த்தகம் என அழைக்கப்படும். வியாபாரத்தையும் அதன் துணை சேவையை உள்ளடக்கிய செயற்பாடு வர்த்தகம் என அழைக்கப்படும் சொல்றோம். இந்த வணிகத்தின் ஒரு பிரிவு தான் வர்த்தகம். வணிகத்தின் ஒரு பிரிவு தான் வர்த்தகமாக காணப்படும். வணிகத்தின் ஒரு பிரிவு என்று அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். வணிகம் பொருள் உற்பத்தி செய்கிறதையும் அதை கொண்டு நுகர்வோர்கிட்ட வழங்குறதையும் குறிக்குது. பொருள் உற்பத்தி செய்கிறதையும் நுகர்வோர்கிட்ட வழங்குறதையும் குறிக்கும். ரெண்டையும் சேர்த்து தான் வணிகம். உற்பத்தியும் வர்த்தகம் சேர்ந்ததான் வணிகம். ஆனால் இந்த வர்த்தகம் சொல்றது உற்பத்தி செய்து உள்ள பொருட்களை நுகர்வோர்கிட்ட வழங்குறது. இப்போ இந்த விளக்கம் விரிவாக தெரிஞ்சாதான் உங்களுக்கு பின்னே கேட்பார்கள். இலத்திரனியல் வர்த்தகம், இலத்திரனியல் வணிகம் ரெண்டு கேள்வி கேட்கிறார்கள். இலத்திரனியல் வர்த்தகம் என்ன, இலத்திரனியல் வணிகம் என்று கேட்கிறார்கள். இங்கே வர்த்தகத்துக்கு வணிகத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாதான் அது தெரியும். அது சில பந்தியில் கேட்பார்கள். பின்வருவற்றில் எது வணிக செயற்பாட்டை குறிக்கும்? 4-5 வரியை சொல்லி போட்டு இதில் எது வணிகத்தின் செயற்பாட்டை குறிக்கும்? இது மேற்கனவே நான் பார்த்த கேள்வி, வந்த கேள்வி உண்டு. பின்வருவத்தில் இது வணிகத்தின் செயற்பாட்டை குறிக்கும். அப்போ உங்களுக்கு வர்த்தகத்தின் செயற்பாடு என்பது என்ன? உற்பத்தி செய்து இருக்கிற பொருளை கொண்டே வழங்குறது. வணிகத்தின் செயற்பாடு பொருட்களை உருவாக்குறதும் அதை கொண்டே விநியோகிக்கிறதும். அப்போ உற்பத்தியையும் வர்த்தகத்தையும் சேர்த்ததுதான் வணிகம். வர்த்தகம் என்பது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகளை நுகர்வோர் வரை கொண்டு சென்று விநியோகிக்கும் வரையான அனைத்து செயற்பாடுகளையும் குறிக்கும். இங்கே பாருங்க, இல்லை பார்த்தீங்களா தெரியும், வியாபாரத்தையும் அதன் துணை சேவை உள்ளடக்கிய செயற்பாடே வர்த்தகம் எனப்படும். இது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகளை நுகர்வோர் வரை கொண்டு சென்று விநியோகிக்கும் வரையான செயற்பாட்டை குறிக்கும். இங்கே வர்த்தகத்தை நாங்கள் வியாபாரத்தையும் துணை சேவை உள்ளடக்கியதாக குறிக்கிறோம். வியாபாரம் நடக்க போது அதோட துணை சேவைகளும் அவசியமானதாக காணப்படும். வர்த்தகத்துக்கு வியாபாரம் பொருட்கள் சேவைகளை உரிமை மாற்றும், துணை சேவைகள் அதை வழங்குவது துணை புரியும். ரெண்டும் சேர்ந்ததுதான் பிள்ளையால் வர்த்தகமாக காணப்படும். அப்போ வணிகத்தின் ஒரு பகுதி வர்த்தகம், வர்த்தகத்தின் ஒரு பகுதி தான் வியாபாரம். கேட்பார்கள், ஆனால் வணிகத்திலும் பார்க்க வியாபாரம் சிறியது, வியாபாரம் முக்கியமானது விளக்குக. அது வணிகத்திலும் பார்க்க வர்த்தகம் சிறியது, ஆனால் வர்த்தகம் மிக முக்கியமானது. காரணம் கூறணுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளவனும் வர்த்தகம்தான் பொருட்களை கொண்டு விநியோக செயற்பாட்டை மேற்கொள்ளுகின்றது. அதை பார்த்தோமா இருந்தால் வியாபாரம் பணப்பெறுமதியின் அடிப்படையில் பொருட்கள் சேவைகள் உரிமை மாற்றும் செயற்பாடே வியாபாரம் ஆகும்.
அதாவது பணத்தை பணப்பெருமானத்தின் அடிப்படையில் பொருட்கள் சேவைகள் உரிமை மாற்றப்படுகின்ற செயற்பாடே வியாபாரமாகும். இங்கு பொருட்கள் சேவைகள் பணத்தை அடிப்படையாக கொண்டு உரிமை மாற்றம் செய்யப்படும். நாங்கள் இலகுவா சொல்லுவோமா இருந்தால் பணப்பெருமையின் அடிப்படையில் பண்டங்கள் சேவைகள் உரிமை மாற்றும் செயற்பாடே வியாபாரம் என அழைக்கப்படும். இந்த வியாபாரம் 2 வகைப்படும். ஒன்று உள்நாட்டு வியாபாரம், 2வது வெளிநாட்டு வியாபாரம். உள்நாட்டு வியாபாரம் என்பது எங்கள் நாட்டுக்குள்ள நடக்கிறது. வெளிநாட்டு வியாபாரம் 2 நாடுகளுக்கு இடம்பெற வியாபாரமாக காணப்படும். வியாபாரம் 2 வகைப்படும். ஒன்று உள்நாட்டு வியாபாரம், 2வது வெளிநாட்டு வியாபாரம். உள்நாட்டு வியாபாரம் என்பது எங்கள் நாட்டுக்கு நடக்குது. வெளிநாட்டு வியாபாரம் என்பது 2 நாடுகளுக்குள்ள இடம்பெற வியாபாரமாக காணப்பட போனது. இது வியாபாரம் என்று பார்த்தாங்க. அடுத்து பார்ப்பீர்களானால் உள்நாட்டு வியாபாரம். ஒரு நாட்டின் அரசியல் எல்லைக்குள்ள, எங்க நாட்டின் அரசியல், இலங்கையின் அரசியல் எல்லைக்குள்ள பொருட்கள் சேவை, எங்க நாட்டின் காசை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகள் பரிமாற்றப்படுமா இருந்தால் அதுதான் உள்நாட்டு வியாபாரம். உள்நாட்டு வியாபாரம் 2 வகைப்படும். மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம். மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம். இங்க பார்த்தீங்களானால் ஒரு நாட்டின் அரசியல் எல்லையினுள் உள்நாட்டு நாணய அலகை அடிப்படையில் இடம்பெறும் வியாபாரமே உள்நாட்டு வியாபாரம் ஆகும். இது 2 வகைப்படும். ஒன்று மொத்த வியாபாரம், 2வது சில்லறை வியாபாரம். மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் என்று 2 வகைப்பட போகின்றது. உள்நாட்டு வியாபாரத்தில் பொருட்கள் நாட்டுக்குள்ளதான் பரிமாற்றப்படும். 2வது உள்நாட்டு காசு, உள்நாட்டு நாணய அலகு பயன்படுத்தப்படும். உள்நாட்டு நாணய அலகு பயன்படுத்தப்படும். அடுத்து பார்க்க போறோம் மொத்த வியாபாரம் என்பது உங்களுக்கு தெரியும். மீள் விற்பனையை நோக்கமாக கொண்ட சில்லறை வியாபாரிகளுக்கு கழிவு விலையில் பொருட்கள் சேவை வழங்குவதுதான் மொத்த வியாபாரம். மீள் விற்பனை நோக்கமாக கொண்ட சில்லறை வியாபாரிகளுக்கு பொருட்கள் சேவை வழங்கினா அது மொத்த வியாபாரம். இறுதி பயன்பாட்டை நோக்கமாக கொண்ட நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை தேவையான அளவில் வழங்கினால் அது சில்லறை வியாபாரம். உங்களுக்கு தெரியும் இந்த வியாபாரம் என்ற ஒரு பாடம் இருக்குது. பின்னுக்கு 11வது பாடமாக நீங்கள் படிப்பீங்க. கிரேட் 12 11வது பாடமாக வியாபாரம். அதில் இவை விரிவாக பார்க்கப்படும். மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரத்தின் முக்கியத்துவம், மொத்த வியாபாரியால் சில்லறை வியாபாரிக்கு அல்லது உற்பத்தியாளருக்கு ஆற்றப்படும் பண்புகள் எல்லாம் நாங்கள் அதில் விரிவாக பார்ப்பீர்கள். அடுத்து பார்ப்போம்னா வெளிநாட்டு வியாபாரம். ஒரு நாடு பிறிதொரு நாட்டுடன் அல்லது பல்வேறு நாடுகளுடன், ஒரு நாடு பிறிதொரு நாட்டுடன் அல்லது பல்வேறு நாடுகளுடன் ஒப்பந்த அடிப்படையிலோ அல்லது ஒப்பந்தம் இல்லாமல் இடம்பெறுகின்ற வியாபாரமே வெளிநாட்டு வியாபாரம் அழைக்கப்படும். ஒரு நாடு பிறிதொரு நாட்டுடன் அல்லது பல்வேறு நாடுகளுடன் இடம்பெறுகின்ற வியாபாரமே வெளிநாட்டு வியாபாரம். இது ஒப்பந்த அடிப்படையோ அல்லது ஒப்பந்தம் இல்லாமலோ இடம்பெற முடியும். இந்த வெளிநாட்டு வியாபாரம் 4 வகைப்படும். இந்த வெளிநாட்டு வியாபாரம் 4 வகைப்படும். ஒன்று ஏற்றுமதி வியாபாரம், 2வது இறக்குமதி வியாபாரம், 3வது இறக்கி ஏற்றும் வியாபாரம், 4வது மீளேற்றுமதி வியாபாரம். ஏற்றுமதி வியாபாரம் எங்கள் நாட்டிலிருந்து பொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். இறக்குமதி வியாபாரம் வெளிநாட்டிலிருந்து பொருட்களை எங்களை பெற்றுக்கொள்கிறோம். இறக்கி ஏற்றும் வியாபாரம் வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து நாட்டுக்குள்ளே கொண்டு வராது சுங்கப்பண்ட சாலை வைத்து தரம் பிரித்து பொதி செய்து மாற்றியமைத்து மீளவும் பிற நாடுகளுக்கு வழங்குவோமா இருந்தால் அது இறக்கி ஏற்றும் வியாபாரம். மீளேற்றுமதி வியாபாரம் வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் சில இறக்குமதி செய்து அதை நாட்டுக்குள் கொண்டு வந்து அதில் மாற்றங்களை செய்தோ அல்லது மாற்றங்களை செய்யாதோ மீளவும் பிற நாடுகளுக்கு வழங்குவோமா இருந்தால் அது மீளேற்றுமதி வியாபாரம். வெளிநாட்டு வியாபாரம் 4 வகைப்படும். ஒன்று ஏற்றுமதி வியாபாரம், 2வது இறக்குமதி வியாபாரம், 3வது இறக்கி ஏற்றும் வியாபாரம், 4வது மீளேற்றுமதி வியாபாரம் என்று சொல்லப்படும். ஏற்றுமதி வியாபாரம் என்றால் எங்களுடைய நாட்டில் உள்ள பொருட்களை நாங்கள் பிற நாடுகளுக்கு வழங்குவோமா இருந்தால் அவை ஏற்றுமதி வியாபாரம் என அழைக்கப்படும். எங்கள் நாட்டில் உள்ள பொருட்களை நாங்கள் உள்நாட்டை உற்பத்தி செய்து போட்டு அதை வெளிநாடுகளுக்கு வழங்குவோமா இருந்தால் அது ஏற்றுமதி வியாபாரம் என அழைக்கப்படும். அதேபோல் இறக்குமதி வியாபாரம் வெளிநாடுகளிலிருந்து பொருட்கள் சேவையில் நாங்கள் எங்கள் நாட்டை பெற்றுக்கொள்வோமா இருந்தால் இறக்குமதி வியாபாரம். எங்கள் நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத அல்லது எங்கள் நாட்டில் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை நாங்கள் பிற நாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்வோமா இருந்தால் அது இறக்குமதி வியாபாரம். ஒரு நாடு தன்னால் உற்பத்தி செய்ய முடியாத அல்லது தனது நாட்டு மக்களின் நுகர்வுக்கு போதிய அளவில் காணப்படாத பொருட்கள் சேவைகளை பிற நாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்வது இறக்குமதி வியாபாரம். இறக்கியேற்றும் வியாபாரம் பொருட்களை கொண்டு வந்து நாட்டுக்குள்ளே கொண்டு வராமல் மாற்றம் செய்து அனுப்புறது. மீளேற்றுமதி வியாபாரம் பொருட்களை இறக்குமதி செய்து உள்நாட்டில் மாற்றம் செய்தோ மாற்றம் செய்யாதோ மீளவும் பிற நாடுகளுக்கு அனுப்புறது. இது மீளேற்றுமதி வியாபாரம் என அழைக்கப்படும். அடுத்து துணை சேவைகள். இந்த வணிக செயற்பாடுகள் தடையின்றி இடம்பெறுவதற்கு வணிக செயற்பாடுகள் தடையின்றி இடம்பெறுவதற்கு துணை புரிகின்ற அனைத்தும் துணை சேவைகள் அழைக்கப்படும். வணிக செயற்பாடுகள் தடையின்றி இடம்பெறுவதற்கு துணை புரிகின்ற எல்லா சேவைகளையும் நாங்கள் துணை சேவைகள் சொல்லப்படுறோம். வங்கி சேவை, காப்புறுதி சேவை, போக்குவரத்து சேவை, தொடர்பாடல் சேவை, களஞ்சியப்படுத்தல் சேவை இவை வணிகத்தின் துணை சேவைகளாக காணப்படும். துணை சேவைகள் 4 இருக்குது. ஒன்று பாருங்க, வங்கி சேவை, காப்புறுதி சேவை, போக்குவரத்து சேவை,
தொடர்பாடல் சேவை, களஞ்சியப்படுத்தல் என்று 4 வகையான சேவைகள் காணப்பட போகின்றன. இது துணை சேவை. வணிக செயற்பாடுகள் தடையின்றி இடம்பெறுவதற்கு துணை புரியும் அனைத்தும் துணை சேவை சொல்லப்புறம் வங்கி பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் துணை புரியும். காப்புறுதி எதிர்பாராமல் ஏற்பட்ட நட்டத்துக்கு துணை புரிய போன்றது. போக்குவரத்து பொருட்கள் சேவைகள் இடத்துக்கிடம் நகர்த்துவதற்கு மூலப்பொருட்களையோ முடிவுப் பொருட்களையோ ஊழிகளையோ வியாபாரியையோ அல்லது நுகர்வோர் அழைத்து வாழத்துக்கு துணை புரியப்படுறது. தொடர்பாடல் பொருட்களை விளம்பரப்படுத்துவதற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் துணை புரிகிறது. களஞ்சியப்படுத்தல் பொருட்களை தேவையான பொருட்களை சேமித்து வைத்து உரிய காலத்தில் வழங்குவதற்கு துணை புரிவது துணை சேவைகளாக காணப்பட போன்றன. அடுத்து பார்ப்போமானால் இலத்திரனியல் வணிகம். இலத்திரனியல் வணிகம் என்றதை நாங்கள் படிச்சினாங்கள். இந்த வணிக செயற்பாடுகள், வணிகம் 2 இருக்குது, வணிகம் பெற வர்த்தகம் பெற. இந்த வணிகத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் வலைப்பின்னலூடாக இணையதளத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படுமாயிருந்தால் அது இலத்திரனியல் வணிகம். வணிகத்தின் எல்லா செயற்பாடுகளையும் நாங்கள் இணையதளத்தை பயன்படுத்தி இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளுமாயிருந்தால் அது இலத்திரனியல் வணிகம் என அழைக்கப்படும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இலத்திரனியல் வணிகம் சொன்னவாம் வணிகத்திற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் வலை அமைப்பினூடாக மேற்கொள்ளப்படுவது இலத்திரனியல் வணிகம் என அழைக்கப்படும். இங்க உற்பத்தியும் விநியோகமும் அனைத்து செயற்பாடுகளும் இணையதளத்தின் வாயிலாக இடம்பெற வேண்டும். உற்பத்தியிலிருந்து விநியோகம் வரையும் எல்லா செயற்பாடுகளும் இடம்பெற வேண்டும். நான் படித்த வணிகம் என்பது உற்பத்தியையும் வர்த்தகத்தையும் சேர்த்தது. உற்பத்தியும் வர்த்தகமும் இணையதளத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படுமாயிருந்தால் அது இலத்திரனியல் வணிகம். நாங்கள் எங்களுக்கு ஒரு பொருள் தேவை, நாங்கள் இணையதளத்தின் வாயிலாக அவருக்கு சொல்கிறோம், ஆர்டர் பண்ணுறோம், அங்கே ஆர்டர் பண்ணி உற்பத்தி செய்கிறார், அப்புறம் எங்களுக்கு அனுப்புகின்றார், அது வந்து சேருது. அங்கே உற்பத்தியிலிருந்து விநியோகம் வரை அனைத்து நடவடிக்கைகளும் இணையதளத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படுமாயிருந்தால் அது இலத்திரனியல் வணிகம் என அழைக்கப்படும். இலத்திரனியல் வர்த்தகத்தை பாருங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இலத்திரனியல் வர்த்தகம் என்பது இந்த வலையமைப்பினூடாக கொள்வனமைப்பு நடவடிக்கை இடம்பெறுவது இலத்திரனியல் வர்த்தகம் எனப்படும். அதான் நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் ஏற்கனவே பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்குது, அந்த பொருளை நாங்கள் இணையதளத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளுகின்றோம். நாங்கள் ஒரு பொருளை இணையதளத்தை பார்க்குறோம், இணையதளத்தில் நாங்கள் பார்க்கல அந்த பொருட்கள் எல்லாம் அவங்க இணையத்தில் இருக்குது, இணையதளத்தில் அந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது. அது நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பொருளை நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம், அதுக்கு தேவையான பணத்தை நாங்கள் செலுத்துகின்றோம், பொருள் வந்துச்சு. அது ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. இடத்துல ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அந்த பொருள் நாங்கள் இணையதளத்தை பார்த்துட்டு ஒரு மோட்டார் வாகார் இல்லை மோட்டார் சைக்கிள் ஒன்று ஏற்கனவே இருக்குது, நாங்கள் அதை இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்குறோம், அதிலிருந்து இந்த பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் அது இலத்திரனியல் வர்த்தகம். நாங்கள் எங்களோட திருமணத்துக்கான அழைப்புதல் அல்லது பிறந்த நாளுக்கான கேக் இவற்றை இணையதளத்தின் பயன்படுத்தி ஆர்டர் பண்ணுறோம். இணையதளத்தை பயன்படுத்தி அவருக்கு சொல்கிறோம் எங்களுக்கு ஒரு கேக் தேவை என்று. அவர் கேட்கிறார், எப்படி கேக் தேவை வேண்டும், நாங்கள் எங்களோட வடிவத்தை சொல்கிறோம். அதற்கேற்ப எங்களோட கட்டளைக்கேற்ப அவர் பொருளை உற்பத்தி செய்து எங்களோட கட்டளைக்கேற்ப அனுப்பி வைக்கின்றார், நாங்கள் காசை கொடுக்குறோம். இது இலத்திரனியல் வணிகம். உற்பத்தியும் விநியோக செயற்பாடுகளும் இணையதளத்தின் வாயிலாக இடம்பெற்றால் இலத்திரனியல் வணிகம். ஆனால் இலத்திரனியல் வர்த்தகம் என்பது விநியோக நடவடிக்கை மட்டும் இடம்பெறுவது இலத்திரனியல் வர்த்தகம். ரெண்டையும் வடிவாக ஞாபகம். இலத்திரனியல் வணிகம், இலத்திரனியல் வர்த்தகம், இது மிக முக்கியமானது. ஏன் முக்கியமானதுன்னா பார்க்க போகிறோம். இவ்வாறுங்கோ இலத்திரனியல் வணிகம் பிரபலமடைய செல்வாக்கு செலுத்தும் காரணங்கள். இலத்திரனியல் வணிகம் பிரபலமடைஞ்சதுக்கு காரணங்கள் இருக்கு. முதலாவது பாருங்கோ, எழுத்தாவணங்களின்றி வணிகத்தகவலை பரிமாற்றிக்கொள்ள முடியும். எந்தவித எழுத்தாவணங்களும் இல்லாமல் நாங்கள் வணிகத்தகவலை பரிமாற்றிக்கொள்ள முடியும். 2வது, வணிக நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள முடியும். வணிக நடவடிக்கைகளை விரைவாக, எந்த ஒரு நடவடிக்கையும் காலதாமதமின்றி விரைவாக மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும். 3வது பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு கிரியம் அல்லது இருப்பு கிரியத்தை குறைத்துக் கொள்ளலாம். இந்த வணிக நடவடிக்கைகளின் போது செயற்பாட்டு கிரியங்களை குறைத்துக் கொள்ளலாம். நாடுகளுக்கிடையே பூகோள ரீதியாக நாங்கள் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். உள்நாட்டில் மட்டுமன்றி வெளிநாட்டிலையும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான எங்களுக்கு அனுமதி கிடைக்க போன்றது. அடுத்த பொருட்கள் சேவைகளின் தரம், உற்பத்தி பொருட்கள் தரம் உயர்வடைய போன்றது. அடுத்து பார்த்தீங்களா என்றால் வாடிக்கையாளர்கள் சிரமமின்றி இலகுவாக பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அது மட்டுமல்லாமல் புதிய கணனி அறிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். கணனி அறிவு அதிகரிக்க போது உட்கட்டமைப்பு, உள்நாட்டில் காணப்படுகின்ற உட்கட்டமைப்பு வசதிகள் மேலும் விருத்தியடையும். இது இலத்திரனியல் வணிகத்தின் காரணமாக பிரபலமடைவதற்கு முக்கியமான காரணங்கள், செல்வாக்கு செலுத்திய காரணிகளாக காணப்படவில்லை. இலத்திரனியல் வணிகத்தின் காரணமாக செல்வாக்கு பெற்ற துறைகளை வேண்டும் கேட்டால் இதை நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்முறையை காட்டும் வரைபடத்தை நாங்கள் பார்க்குறோம். உற்பத்தி செய்முறை காட்டுகின்ற வரைபடம் உங்களுக்கு தெரியும் பிள்ளையால், உள்ளீடுகளை உற்பத்தி செய்முறைக்குட்படுத்தி வெளியீடுகளாக மாற்றும் செயற்பாடு உற்பத்தி என அழைக்கப்படும். உள்ளீட்டை நாங்கள் உற்பத்தி செய்முறைக்குட்படுத்தி அதை வெளியீட்டாக மாற்றப்படும். உள்ளீடு என்பது உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல விஷயங்கள் உள்ளீடாக பயன்படும். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு உள்ளீடுகள், கணனியின் போது பல உள்ளீடுகள் பயன்படுத்தப்படும், கணக்கீட்டின் போது வெவ்வேறு உள்ளீடுகள் பயன்படுத்தப்படும். இந்த வணிகத்தில்
பயன்படுத்தப்படும் உள்ளீடுகள் தான் உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள் நாங்கள் உள்ளீடா போட போகிறோம். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, அறிவு, தகவல், நேரம் அல்லது காலம், இவற்றை நாங்கள் உள்ளீடா பயன்படுத்தி அதை வணிகத்தின் செய்முறைகள், வணிகத்தின் தொழிற்பாடுகள் இருக்குது. இந்த 7 தொழிற்பாடுகள் உற்பத்தி, சந்தைப்படுத்தல், நிதி, மனிதவளம், ஆராய்ச்சி, அபிவிருத்தி, நிர்வாகம், தகவல் அமைத்தும் என்ற 7 செயற்பாடுகளையும் பயன்படுத்தி அதிலிருந்து வெளியீடுகளாக நாங்கள் பொருட்களையோ சேவைகளையோ எண்ணங்களையோ ஏனையவற்றையோ பெற்றுக்கொள்வோமா இருந்தால் அவை வெளியீடுகளாக காணப்படும். உள்ளீடுகளை உற்பத்தி செய்முறைக்கு உட்படுத்தி வெளியீடாக மாற்றும் செயற்பாடு உற்பத்தி என அழைக்கப்படும். உள்ளீடு என்றது உற்பத்தி காரணிகளாக இருக்கும் பிள்ளைகள், செய்முறை வணிகத்தின் தொழிற்பாடு, வெளியீடு பொருட்கள் சேவைகள். இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பின்னுக்கு பார்க்க போகிறோம். இந்த விளக்கம், அதாவது உற்பத்தி காரணி என்ன, அதில் மரபு ரீதியான உற்பத்தி காரணி என்ன, வணிகத்தால் காணப்பட்ட உற்பத்தி காரணி என்ன, அடுத்த வணிகத்தின் தொழிற்பாடுகள் இவை, தொழிற்பாடுகள் என்ன, அடுத்தது பொருட்கள், வணிகத்தில் பொருட்கள் சேவைகளை பற்றி பார்த்திருக்கிறோம். இந்த உற்பத்தி செய்முறை பற்றிய விரிவான விளக்கம் ஒன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நல்லது மாணவர்களே, இந்த நிகழ்வு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். இந்த வகுப்பறையில் நீங்கள் சிறந்த ஒரு அனுபவத்தை பெற்றீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். இந்நிகழ்வு தொடர்பான விடயங்களை நீங்கள் சேனல் NIயூடாகவும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வகுப்பறையை இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம் மாணவர்களே.